யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் முடிய உள்ள கர்த்தருடைய நல்வார்த்தைகளை நாம் இணைந்து வாசிப்போம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேவோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திட மனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ அவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசன் ஆகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடம் எல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடம் மனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடம் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றான். ஆண்டவர் இந்த இடத்துல எப்படி நம்முடைய வாழ்க்கைய வெற்றிகரமா ஆக்கணும்னு விருப்பம் வைத்திருக்கிற ஒரு தேவனுடைய விருப்பத்தை தான் இந்த வேத பகுதியில் பார்க்குறேன். ஏன் விருப்பம் என்ன அதெல்லாம் கொஞ்சம் அப்புறம் இருக்கட்டும். சிலர் பாருங்க, தாங்க ஆசைப்படுறதுனாலே வாழ்க்கை நல்லா ஆகாமல் கெட்டு போகிற ஆசையாக தான் இருக்குது. பெரும்பாலான மக்களுடைய ஆசை நல்ல ஆசையாக இல்லை, எல்லாம் கெட்ட கெட்ட ஆசையாக தான் வச்சுருக்கிறோம். அதனால்தான் இன்னைக்கு நம்ம ஆசையை கொஞ்சம் பார்க்காம தேவன் நம்ம மேலே என்ன ஆசைப்படுறாரு. நான் நம்புகிறேன் கர்த்தர் என் மேலே ஆசைப்படுறது எனக்கு நல்லதாக இருக்கும். எத்தனை பேர் கையை வாய்த்தி சொல்கிறீங்க? கர்த்தர் என் மேலே ஆசைப்படுறது அது என்ன நல்லா ஆக்கும். எத்தனை பேர் அப்படி சொல்ல விரும்புகிறீங்க? கர்த்தர் அவருடைய ஆசையை நம்ம மேலே நிறைவேற்றினார்னா நான் கண்டிப்பாக நல்லா ஆயிடுவேன். அந்த நல்ல ஆகிற வேலையை தான் இயேசுநாதர் இன்றைக்கு நமக்குள்ள செய்வதுக்கு. ஏன்னா இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க பாருங்க, தேவன் வைத்திருக்கிற இந்த வெற்றியை குறித்த ஐடியாவுக்கு அகெயின்ஸ்டாக தான் நம்ம இருக்கிறோம். இதுக்கு எதிரான தப்பான எண்ணங்களை கொண்டு போய் மனசுக்குள்ள வச்சிடுறோம். நான்லாம் வெற்றி அடைய முடியும். ஆண்டவர் சொல்கிறேன் நீ வெற்றி அடையணும் அப்படின்னு. நான்லாம் எங்கேருந்து ஜெயிக்கிறது, நான்லாம் எங்கேருந்து முன்னேறது, இதுக்கு அகெயின்ஸ்டாக தான் நம்முடைய எண்ணங்கள்லாம் இருக்கு பாருங்க. ஆனால் இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஆண்டவர் ஒரு மனிதனுக்காக பிரயாசப்பட்டு வந்து யோசுவா என்கிற ஒரு மனிதனோட ஆண்டவர் பேசுகிறார். அப்போ நீங்கள் கவனிக்கணும், ஆண்டவர் பொதுவாக பல காரியங்களை சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், பொதுவாக பல காரியங்களை ஜனங்களுக்காக செய்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், நான் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னா, எத்தனை கோடிக்கணக்கான மக்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஆண்டவராக வச்சு இயேசுவை நம்பி வாழ்கிற எனக்காக என்கிட்ட என் மேலே அக்கறை கொண்டு என்னுடைய வாழ்க்கையை வெற்றி ஆக்குவதற்கான அற்புதமான வழிகளை கர்த்தர் எனக்கு காட்டுவார். எத்தனை பேர் அதை நம்புறவங்க கையை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய பார்வையில விளையாட பெற்றவங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்களும் நானும் கர்த்தருடைய பார்வையில தனிப்பட்ட விதத்துல விளையாட பெற்றவங்க. இந்த வார்த்தை சொல்லுங்க, தனிப்பட்ட விதத்துல. அதுதான் ஆண்டவர் வெற்றி அடைவதுக்கு சொல்றாரு. இந்த மனுஷன்கிட்ட போய் சொல்றாரு பாருங்க, யோசுவா கிட்ட சொல்றாரு, யோசுவா நீ உன் வழியிலெல்லாம் வெற்றி உள்ளவனா இருக்கணுமா, நீ செய்யறதெல்லாம் வாய்க்கணுமா. என்ன மாதிரி பேசுறாரு பாருங்க ஆண்டவர் ஒரு மனுஷன்கிட்ட போய். இன்னைக்கு அதே ஆண்டவர் நம்மகிட்ட பர்சனலாக சொல்றாரு, நீ உன் வழியெல்லாம் வாய்க்கணுமா, நீ நல்லா இருக்கணுமா, நீ வெற்றி உள்ளவனா மாறணுமா. இதுக்கு எங்க கொண்டு வச்சிருக்கிறாருன்னா ஆண்டவர் சொல்றாரு, இந்த வசனத்தை விட்டுறாத. இந்த வசனத்தினால உனக்கு போதிக்கப்படுகிற உண்மையை ஆண்டவர் ஆவியானவர் மூலமா ஒரு போதகர் மூலமா எடுத்து விளக்கி ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்லும் போது, இந்த உண்மையா கர்த்தர் நமக்கு சொல்லும் போது அதை கேட்டு அதை என் வாழ்க்கையில கை கொள்ள இரவும் பகலும் அதை தியானித்து, இது உண்மை, இது நிச்சயமா எனக்கு நடக்கும். ஏன்னா இந்த தேவன் நான் என் வழியை வாய்க்க பண்ணணும்னு விரும்புறாரு. நான் புத்திமானா இருக்கணும்ன்றதுக்காக என் வாழ்க்கையை வெற்றியுள்ளதாக மாற்றுவதுக்கு என்னோட தனிப்பட்ட விதத்தில் அவர் முயற்சி எடுத்து இவ்வளவு வேலை செய்யறாரே. யோசித்து பாருங்க, உங்க வாழ்க்கை, உங்க குடும்பம், உங்களுடைய எதிர்காலம்,
உங்களுடைய கெரியர், உங்களுடைய என்ன தொழில், உங்களை சம்பந்தப்பட்ட காரியத்தில் ஆண்டவர் இவ்வளோ கரிசனை எடுக்க வேண்டியதுக்கு காரணம் என்ன? ஏன்னா அவர் விரும்புகிறாரு நீங்களும் நானும் வெற்றியாக இருக்கணும். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்கிறீங்க, ஆண்டவரே உங்கள் விருப்பம் என் வாழ்க்கையில் நிறைவேறணும் ஆண்டவர்? இந்த வார்த்தையை சொல்லுங்க பார்ப்போம். இயேசுவே உங்கள் விருப்பம் என் வாழ்க்கையில் நிறைவேறணும். நிறைவேறுவதுக்கு தான் இப்படி ஒரு சபையில் கொண்டு வந்து வச்சு இந்த சபையில் வாரந்தோறும் உங்களுக்கு வசனத்தை எடுத்து போதிக்கிறோம். ஒரு காரியத்தை எடுத்து அதில் இருக்கக்கூடிய எல்லா வாழ்க்கையின் அம்சங்களையும் ஆண்டவர் நமக்கு போதித்து நடைமுறைப்படுத்தி காட்டுகிறது. எதற்காக? வந்தேன், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு வந்தேன், ஒரு வசனத்தை கேட்டேன், கொஞ்சம் எதமாக இருந்துச்சு, அப்படியே போயிட்டு வாழ்க்கை அதே மாதிரி ஒன்றும் முன்னேறாமல் அப்படியே தேராத ஒரு நிலையில் இருப்பதுக்காக இல்லை. ஒரு காரியத்தை எடுத்து ஆண்டவர் நமக்கு போதித்து அதில் நம்மளை எக்ஸ்பர்ட் ஆக்குறாரு. நல்லா கவனிங்க. தேவன் ஒரு விஷயத்தை எனக்கு தெரியப்படுத்துறாருன்னா தெரியப்படுத்துகிற விஷயத்துல என்ன கர்த்தர் எக்ஸ்பர்ட் ஆக்குவார். கையை வைத்து சொல்லுங்க, தெரியப்படுத்துகிற சத்தியத்துல கர்த்தர் என்ன ஆக்குறாரு? எக்ஸ்பர்ட் ஆக்குவார். பேதையா இருக்க மாட்டேன், ஒன்றும் தெரியாத ஆள் மாதிரி இன்னும் அப்படியே ஆரம்ப நிலையில் அப்படியே கரை ஓரமாகவே நீந்திக்கிட்டு அப்படியே சும்மா ஓடி போய் காலை தொட்டுக்கிட்டு அப்புறம் ஓடி அப்படி வெளியே வந்து நின்றுக்கிறது அப்படி இல்லை. ஆழமா நீந்துறேன், எக்ஸ்பர்ட் ஆகிறேன். ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள அதுல எக்ஸ்பர்ட் ஆகிறேன். அதுல சரளமா கர்த்தர் செய்ய நினைக்கிற காரியங்களை என் மூலமா செய்வதற்கு தேவனுக்கு முழு அனுமதியை என் வாழ்க்கையில கொடுக்கிறேன். அப்படிதான் நம்ம ஒவ்வொரு காரியங்களும் இந்த சத்தியத்தின் வசனத்தின் மூலமா கற்று வரும். நல்ல வெற்றி ஆண்டவர் எப்படிலாம் கொடுக்குறாரு? தரிசனத்தை கொடுக்குறாரு, சொப்பனத்தை கொடுக்குறாரு, ஒரு மிஷினை நம்ம கொடுக்குறாரு, ஒரு வேலையை கொடுக்குறாரு, பண்படுத்தக்கூடியவனை வச்சிருக்கிறாரு. நம்மளை சோம்பேறியா வைக்கல. நம்ம கையில் என்ன பொறுப்பெல்லாம் கொடுத்துருக்க, நமக்கு என்ன தாளந்துகள்லாம் கொடுத்துருக்கு. இவ்வளோ காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை நல்லா ஆக்க சொல்லிக்கிட்டே வராரு. ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் சொல்லி கொண்டு வரும்போது வாழ்க்கையில தேவ திட்டத்தையும் தேவன் நம்மளை கொண்டு இந்த உலகத்துல செய்ய திட்டமிட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் செய்து முடிக்கிறதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்தில் இருக்கிற பொருளாதார ஆசீர்வாதம் நமக்கு ரொம்ப அவசியம். வேணான்னு யாராவது சொல்ற புண்ணியவான் இருந்தீங்க தனியா வந்து பாருங்க. என்ன அப்படி யாரும் இருக்க மாட்டீங்க நான் நம்புறேன். எல்லாருக்கும் தேவை இருக்கு, எல்லாருக்கும் இந்த காரியம் ரொம்ப அவசியமானது. ஆண்டவர் சொல்றாரு, நான் என் வேலையை செய்யறதுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற பொருளாதார ஆசீர்வாதத்தை எடுத்து கொண்டு வந்து யார் கையிலேயே கொடுக்கல, ஒரு நீதிமான் கையில கொடுக்கிறாரு. சொல்லுங்க, கையை வைத்து யார்கிட்ட கொடுக்கிறாரா? யார் அந்த நீதிமானு? பரவாயில்லையே, சத்தியம் இவ்வளவு வேலை செய்யுது. கையை வைத்து சொல்லுங்க, நீதிமான் யாரு? ரட்சிக்கப்பட்டு வசனத்தை கேட்டு வசனத்தை கை கொள்ற என்னவா வச்சிருக்கிறாரு? நீதிமானா வச்சிருக்காரு. என்ன நம்பி கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்கிறாரு. ஏன்னா இந்த நீதிமா என் வேலையை கண்டிப்பா செய்வான் அப்படின்னு நம்பி கர்த்தர் என்ன பண்றாருன்னா இந்த உலகத்தில் இருக்கிற பொருளாதார ஆசீர்வாதத்தை என் கைக்கு வர பண்றாரு. நிறைய சாட்சியை நான் சொல்லுவேன். இந்த செய்தியை பேச ஆரம்பிச்சு ஏராளமான சாட்சிகளை சொல்ல முடியும். அதுல ஒரு சாட்சியை சொல்ல விரும்புறேன் பாருங்க. ஒரு அம்மாவுக்கு கிட்டத்தட்ட 13 வருஷமா அவங்களுக்கு வந்து சேர வேண்டிய சொத்து வந்து சேரலை. ஒரு பில்டர்கிட்ட வீடை கட்ட கொடுத்து ஜாயின்ட் வெஞ்சர் மூலமாக பண்ணதில் அந்த பில்டர் வந்து அவங்களுக்கு அந்த வீடை கொடுக்காம ரெஜிஸ்டர் பண்ணாமல் இழுத்தடிச்சு ரொம்ப குடைச்சல், கொஞ்சம் நஞ்சமான குடைச்சல் இல்லை, மிகப்பெரிய கஷ்டம் அவங்களுக்கு. அவங்க விடாத கண்ணீர் கிடையாது. ஆனால் கடந்த வாரம் அவங்க என்ன வந்து பார்த்து சொன்னாங்க, பாஸ்டர் அந்த பில்டரே வந்து இந்த வாரத்தில் நான் அந்த இடத்த உனக்கு ரெஜிஸ்டர் பண்ணி தரேன் அப்படின்னு அவரே சொன்னார் பாஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, இந்த நாட்கள் நீங்கள் போதித்து கொண்டு இருக்கிறீங்க, துன்மார்க்கம் கையில் இருக்கிற ஆஸ்தியை எடுத்து நீதிமான் கையில் கொடுப்பேன்னு சொன்னீங்களே, அது எனக்கு நடந்திருக்கு பாஸ்டர் அப்படின்றாங்க. நல்லா கவனிங்க. இந்த சர்ச்சைக்கு வரீங்கன்னா வசனத்தை கேட்குறீங்கன்னா அந்த வசனம் உங்களுக்குள்ள கண்டிப்பா வேலை செய்யும். இந்த வசனத்துல கர்த்தர் உங்களை எக்ஸ்பர்ட் ஆக்குவார். அந்த சத்தியத்துல நீங்க எக்ஸ்பர்ட் ஆனீங்கன்னா உங்க வாழ்க்கையில எத்தனை தடை இருந்தாலும் அந்த தடையெல்லாம் தாண்டி உங்களுக்கு சேர வேண்டியதெல்லாம் கர்த்தர் கொண்டு வந்து கரெக்டா சேர்க்க அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறாரு. எது வேலை செய்தோ இல்லையோ எனக்கு நல்லா தெரியும், இந்த வசனம் கண்டிப்பா வேலை செய்யும். இங்க பேசப்படுகிற சத்தியங்கள், இங்க கொடுக்கப்படுகிற உபதேசம் உங்களுக்கு கண்டிப்பா வேலை செய்யும். நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மக்கிட்ட இந்த காரியத்தை இந்த நாட்களில் சொல்லி கொண்டு இருக்கிறாருன்னா என்னத்த வரப்போகுது என்னத்த ஆக போகுது அப்படின்னு ஒரு மாதிரி என்ன இருக்கக்கூடாது. சிலெல்லாம் பார்த்தாலே ஒரு மாதிரி தான் அப்படியே பேன் உட்காந்துக்கிறீங்க. ஆனால் பேன் இருக்கிற நம்மளை கூட என்ன ஆக்கிடுவார், ரொம்ப ஷார்ப்பாக ஆக்குவார். இந்த மாதிரி நன்மைலாம் வந்து இந்த மாதிரி ஆசீர்வாதம்லாம் கிடச்ச உடனே
எல்லாம் ஆண்டவர் அவருக்காக எழும்பி பிரகாசிப்பிக்கிற சுடர் ஒளிகளாய் கத்த நம்மளை மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். அப்ப கவனிச்சு பாருங்க, இன்னைக்கு இந்த நன்மைகளை நான் ருசிக்க முடியலன்னா அதுக்கு ஒரே காரணம் தான், வேற யாருமே காரணம் கிடையாது. நீங்க யாரையுமே பிளேம் பண்ண முடியாது, யாரையுமே குறை சொல்ல முடியாது. ஒரே காரியத்தை தான் நம்ம சரி செய்யணும். அது என்னன்னா, என் மனதுக்குள் போகிற எண்ணங்கள் தான் இதுக்கு எல்லாத்துக்குமே தடையா இருக்கு. தேவன் ஆசீர்வதிக்க ரெடியா இருக்கிறார். தேவன் உலகத்தில் இருக்கிற துன்மார்க்கம் கையில் இருக்க ஆஸ்தியை எடுத்து கொண்டு வந்து நீதிமான் கையில கொடுக்க விரும்புறார். ஆனா என் சிந்தனை மாறாம கர்த்தர் எதையுமே என்கிட்ட கொடுக்க மாட்டார். உங்களுடைய வாழ்க்கையினுடைய தரம், the standard and the quality of your life is determined by what kind of thinking is governing your life. உங்க வாழ்க்கையை எந்த சிந்தனைகள் ஆளுகை செய்கிறதோ அந்த சிந்தனை ஆளுகை செய்யும் விதத்துக்கு ஏதுவான தரத்தின்படி தான் உங்க வாழ்க்கை அமையும். ஒரு குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம் இல்லைன்னா கணவன் மனைவியை குறித்து நல்ல எண்ணம் இல்லை, மனைவிக்கு கணவனை குறித்து நல்ல எண்ணம் இல்லை, அதனால விவாக வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, சந்தோஷம் இல்லாத ஒரு நிலை. அப்ப கவனிச்சு பாருங்க, ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருடைய சிந்தனைகளும் நல்லா ஆகணும். நல்லா ஆகிறதுக்கு என்ன செய்யணும்? அந்த வசனத்தினால நம்முடைய எண்ணங்களை நம்ம மறுரூபமாக்கணும், சுத்தப்படுத்தணும். அதை செய்யலைன்னா பிசாசு நம்முடைய சிந்தனைகளையே வைத்து தேவன் கொடுக்க விரும்புகிற எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நம்முடைய வாழ்க்கையில வராதபடிக்கு எல்லா தடைகளையும் உண்டாக்குவான். ரொம்ப முக்கியமானது பாருங்க. அப்ப தேவன் நமக்கு இந்த நாட்கள்ல காண்பிக்கிற ஒரு போர், ஒரு யுத்தம் ஒரு மனுஷன் எங்க இருக்குன்னா அவனுடைய மனதுக்குள் போகிற சிந்தனைகள். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல கவனிக்கிறோம், 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் எண்ணங்கள் உள்ள மனதுக்குள்ள போய் அந்த எண்ணங்கள் கற்பனையாக மாறி, இந்த எண்ணங்களும் கற்பனையும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பலத்த அரணா மாறுது, ஒரு கோட்டை செவுறு மாதிரி மாறுது. அந்த பலத்த அரண் என்ன சொல்லலாம்? வாழ்க்கையின் பேட்டர்ன், லைஃப் பேட்டர்ன் சொல்லலாம். வாழ்க்கையின் முறையாக அது மாறுகிறது. வாழ்க்கையின் முறைகள் தப்பான முறைகள் அமைக்கப்படும்னா வாழ்க்கை முழுவதும் தப்பு தப்பா தான் நடக்கும் எல்லாமே. அப்போ இந்த பலத்த அரணை, இந்த தப்பான பலத்த வேதம் சொல்லுகிறது, அந்த பலத்த அரணை குறித்து பவுல் சொல்லும் போது நல்ல பலத்த அரண் சொல்லல. அவர் சொல்றாரு, தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமா இருக்கிற எண்ணமா இருக்கு. இந்த எண்ணம் ஒரு மனுஷன் நல்லா ஆக்காது. தேவன் சொல்ற காரியத்துக்கு எதிராக கர்த்தர் வெற்றியை கொடுப்பாருன்னா கொடுக்க மாட்டாரு, எனக்கெல்லாம் கிடைக்காது. கர்த்தர் பொருளாதார நன்மையை கொண்டு வர, எனக்கு எங்கிருந்து நடக்க போகுது? இதெல்லாம் தேவனுடைய அறிவுக்கு விரோதமா, தேவன் சொல்றதுக்கு விரோதமாக ஒரு மனுஷன் தான் வாழ்க்கையில பலத்த அரணை கட்டி எழுப்புவான்னா நான் சொல்றேன், அது மிகப்பெரிய பாதிப்பை வாழ்க்கைக்குள்ள உண்டாக்கும். நன்மையை கொண்டு வராது, அது பல தீமைக்கு நேராக நம்முடைய வாழ்க்கையை நடத்தும். பாருங்க, அதுதான் சொல்றாரு, அந்த பலத்த அரணை பவுல் 4ஆம் வசனத்தை சொல்றாரு, சும்மா விட்டுறாத, அதை இடித்து நிர்மூலப்படுத்தணும். பலத்த அரண்களை நிர்மூலமாக்கணுமா, டிஸ்ட்ராய் பண்ணணும். எப்படி டிஸ்ட்ராய் பண்றது? ஒரு கோட்டை செவரா இருந்தா ஒரு சித்தி எடுத்துட்டு போய் ஒரு புல்டோசரை வச்சு இடிச்சிடலாம், இல்ல ஒரு பாமை போட்டு இடிச்சு அதை காலி பண்ணிடலாம். ஆனா மனசுக்குள்ள இருக்கிற பலத்தாரண, வாழ்க்கையின் பேட்டனுக்குள்ள உருவாயிருக்கிற பலத்தாரணை எப்படி இடிக்கிறது? அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய வசனம் ஆயுதம் போல இருக்கிறது. இந்த வசனம் என்னும் இந்த ஆயுதத்தை எடுத்து நம்முடைய வாழ்க்கையில தப்பு தப்பா உருவாயிருக்க லைஃப் பேட்டனை மாற்றி அமைப்பதுக்கு சத்திய வசனங்கள் மிக உதவியாக ஆவியானவர் இப்படி போதிக்கிற நேரத்தில் நம்ம கற்றுக் கொடுக்கிறாரு. நிறைய விஷயங்கள் பாருங்க பலத்தாரணா மாறிடுச்சு. தேவனை குறித்து நினைக்கிறதே தப்பு தப்பா நினைக்கிறோம். தேவனை குறித்து என்ன, தேவன் எவ்வளவு நிறைவுள்ள தேவன், எல்லா நிறைவும் தேவனிடத்தில் இருக்கு. எத்தனை பேர் கையை வாய்ச்சி சொல்ல முடியும்? எல்லா நிறைவுள்ள தேவனை நான் ஆராதிக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? எல்லா நிறைவும். ஏதாவது குறைவு இருக்கா அவர்கிட்ட? ஒரு குறைவும் கிடையாது. ஏதாவது பிழை இருக்கா அவர்கிட்ட? ஒரு பிழையும் கிடையாது. ஏதாவது ஒரு குற்றம் இருக்கா? ஒரு குற்றமும் கிடையாது. பிழையற்ற குற்றமற்ற நிறைவுள்ள ஒரு தேவனை ஆராதி. ஆனா கிறிஸ்தவனுடைய மனசுல தேவனை குறித்து தப்பு தப்பா நினைக்கிறது. தேவன் எப்படிப்பட்டவர்? கொடுப்பாரு, கொடுத்துட்டு அப்புறம் வாங்கிப்பாரு. தேவன் எல்லாத்தையும் பார்த்து கொள்றவர், எல்லாத்தையும் எடுத்துக்கொள்றவர். இப்படி தப்பு தப்பான
எண்ணங்களை தேவனை குறித்து உண்டாக்கி வச்சிருக்கிறோம் பாருங்க நம்ம மனசுக்குள்ள. அதனால்தான் சில சூழ்நிலைகளில் நம்முடைய நம்பிக்கை 100% அவர் மேல வரமாட்டுது. விசேஷமா பொருளாதார காரியத்தில் கர்த்தரை நம்புறது வரமாட்டுது. அங்க நம்ம சுயம் உள்ள வந்து வேலை செய்யுது. இந்த சுயம் உள்ள வந்து வேலை செய்யும் போது கர்த்தர் கொண்டு வர விரும்புகிற பொருளாதாரத்தின் நன்மையை நம்ம வாழ்க்கையில ருசி பார்க்க முடியாம, அதை வைத்து தேவன் நம்மளை கொண்டு செய்ய விரும்புகிற அவருடைய ராஜ்யத்தின் வேலை, சுவிசேஷத்தின் வேலை, அவரோடு நான் ஒரு உடன் வேலை ஆட்களா இருந்து செய்ய வேண்டிய இந்த பங்களிப்பை நான் செய்ய முடியாம போயிடுறேன். ஏன்னா ஆண்டவர் சொல்லும் போது என்கிட்டே ஒன்றும் இல்லை ஆண்டவரே, என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு உமக்கும் தெரியும் ஆண்டவரே. இதே நிலை தான் 100% கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு நான் சொல்ற இதே நிலையில் தான் இருக்கிறாங்க. ஏன்னா கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்கிறத குறிச்ச ஒரு தெளிவான பிக்சரை மனசுக்குள்ள கொண்டு வந்து வைக்காததுனால எல்லாத்தையும் நம்ம தப்பு தப்பாவே நினைக்கிறோம். வெறும் வாழ்க்கை ஃபுல்லா பாடுதான், கஷ்டம் தான், வாழ்க்கை ஃபுல்லா இப்படிதான் அப்படின்னு நினைக்கிறோம். நல்லா கவனிங்க, கஷ்டங்கள் வரும், சவால்கள் வரும், பிரச்சனைகள் வரும். ஆனால் அதிலே இருக்க விட மாட்டார். அதில் மேற்கொள்ள எனக்கு ஒரு தேவன் கூட துணை இருக்கிறார். எத்தனை பேர் கையை வைத்து சொல்றீங்க? எத்தனை பிரச்சனை வந்துச்சு வரலையா உங்களுக்குலாம்? பிரச்சனை தாண்டி தானே வந்து இங்கே உட்காந்துருக்கிறீங்க. சிலர் பிரச்சனையோட தான் வந்திருக்கிறீங்க. இந்த பிரச்சனைக்கு இன்னைக்கு கேட்குற சத்தியத்தின் மூலமா என்ன செய்ய போறீங்க? அந்த சத்தியத்தின் மூலமா தாண்டி வரதான் போறீங்க. கர்த்தர் உங்களை மேற்கொள்ளுகிறவளா கர்த்தர் கண்டிப்பா மாத்த தான் போறாரு. அப்போ நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை கரெக்டாக அறிந்து கொள்ளலாம். தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமான பேட்டனை, வாழ்க்கையின் முறையை எனக்குள்ள நான் அமைக்க பிசாசுக்கு இடம் கொடுக்குறேன். தேவனை குறித்து நான் நினைக்கிற காரியங்கள் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. பாருங்க, போன வாரம் உங்களுக்கு காண்பித்தேன் எப்படி இயேசுநாதரை குறித்து நிறைய ஜனங்களுக்குள்ள இருக்கிற எண்ணம் என்னன்னா, அவருக்கே தலை சாய்க்க இடம் இல்லை, நமக்கு ஒரு இடம் தேவையா, நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணுமா, ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதம் கேட்கறது கரெக்டா? இப்படிப்பட்ட எண்ணங்கள் பாருங்க நிறைய தப்பு தப்பான காரியங்களை உள்ள கொண்டு போய் வைக்கிறதுனால ஜனங்களுக்கு ஒரு தேவை வரும்போது ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா வேணாமான்னு இந்த சந்தேகத்திலே, இந்த டயலாமாலே நின்று நிறைய பேர் இன்னும் தேவையிலே இருக்கிறாங்க. வேதம் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது, இயேசுநாதர் இந்த பூலோகத்தில் அவர் வாழ்ந்த போது நன்மை செய்கிறவராய் அவர் சுற்றித் திரிந்தார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசுநாதர் எப்படி போயிட்டு வந்தார்? எல்லாரையும் பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லாமல் ஓட்டாண்டியாயிரு, எதுவும் உனக்கு கிடையாது அப்படின்னு சொன்னாரா? நன்மை செஞ்சு அந்த நன்மையை எடுத்து நீ எனக்கு உபயோகப்படுத்துன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தாருங்க. ஏன் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புறாரு? அதை வச்சு நான் சாப்பிட்டு நான் அதை மூட்டை கட்டி நான் வைக்கிறதுக்கு இல்லை, அதை எடுத்து ஆண்டவருக்கு நான் எப்படி உபயோகப்படுத்தலாம், ஆண்டவருக்கு எப்படி இதை நான் பயன்படுத்தலாம், என்னையே நான் ஆண்டவருக்கு எப்படி பயன்படுத்தலாம். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. ரட்சிக்கப்பட்டிருக்கிற நம்ம மூலமா கர்த்தர் திட்டம் போட்டிருக்கிற திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் இந்த ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கை கொண்டு வர அவர் மிக அக்கறை உள்ள தேவனா இருக்கிறார். நான் சொன்னேன், இந்த மாதிரி தப்பு தப்பான எண்ணங்களை, தேவனையும் தப்பா நினைக்கிறது, இயேசுநாதரையும் தப்பா நினைக்கிறது, இயேசுநாதரையும் தேவனையும் தப்பா நினைக்கிறவங்க சீஷர்களை தப்பா நினைக்காமலா இருப்பாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஊழியர்களை தப்பா நினைக்காமலா இருப்பாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஊழியர்களும் என்ன நினைப்பாங்க? ஊழியர்கள்னா நிறைய பேர் கிறிஸ்தவ மத்தியில் 190% மக்களுடைய எண்ணம்னா ஊழியர்னா பரிதாபமானவங்க, அவங்க ரொம்ப ஏழை ஊழியக்காரங்க, ஏழை நபர்கள். ஊழியத்துக்கு வந்துட்டாலே அவங்களுக்கு ஒன்றும் இருக்காது, எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒன்றும் இல்லாமல் ஓட்டாண்டியாக இருக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறாங்க. அன்றைக்கி பாருங்க, நான் ஒரு இடத்துல போயிருந்தேன், ஒருத்தருக்கு பேசிகிட்டு இருந்தோம். பேசிட்டு நீங்கள் யார் சார் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், நான் ஒரு பாஸ்டர் அப்படின்னேன், நான் ஒரு ப்ரீச்சர் அப்படின்னேன். அவர் என்ன பார்த்து சாமியாரா அப்படின்னாரு. நான் சொன்னேன், உங்களுக்கு சாமியார், ஆனால் நான் நீங்கள் நினைக்கிற மாதிரி சாமியார் கிடையாது அப்படின்னேன். அப்போ அவர் சொன்னேன், சாமியார்னா உங்ககிட்ட பேசுறதை வேஸ்ட்டு, ஒன்றும் இல்லை உங்ககிட்ட அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் ஒரு நிமிஷம் வாங்க அப்படின்னேன். உட்காருங்க, என்ன இல்லைன்னு நினைக்கிறீங்க? கடவுள், மெய்யான கடவுளுடைய வார்த்தையை என்கிட்ட கடவுள் கொடுத்து வச்சிருக்கிறாரு. நான் பேசுகிற கர்த்தருடைய வார்த்தை கேட்டு எத்தனையோ பேருடைய வாழ்க்கை நல்லா இருக்கு, ஒன்றும் இல்லாதவன்னு சொல்கிறீங்க என்ன பார்த்து அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னா, இல்லை சாமியாருன்னா அவங்ககிட்ட நான் பெருசாக இருக்க போகுது. இப்படி தான் நிறைய பேருடைய பிக்சர். ஒரு விசுவாசினா, கிறிஸ்தவங்களா, பெந்தகோஸ்தே விசுவாசியா அப்படின்னா ஒன்றும் இருக்காது, வேஸ்ட்டு. சும்மா சத்தம் தான் இருக்கும், அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயான்னு சத்தம் தான் இருக்கும், ஆனால் விஷயம் ஒன்றும் இருக்காது. இப்படி தானே பார்க்குறாங்க. நல்லா கவனிங்க.
இப்படிப்பட்ட அபிப்பிராயத்தை ஜனங்க மனசுக்குள்ள கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம் பாருங்க. ஆனா ஆண்டவர் இயேசுநாதர் எப்படி வேலை செய்யறாரு, எப்படி நமக்குள்ள இருந்து அவர் வேலை செய்யறாரு, அதான் இன்னைக்கு நான் ஒரு பகுதியை காட்ட விரும்புறேன். நேரம் இல்லை, இதை காட்டினா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நம்ம லூக்கா 10ஆம் அதிகாரம் வாங்க. இப்போ நான் ஒரு ஊழியக்காரனுடைய கண்ணோட்டத்தில் காட்டுறேன். உங்களை நீங்க ஒரு விசுவாசியா பாருங்க. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ப்ரொஃபஷன்ல உங்களை ஆண்டவர் எப்படியா பார்க்கிறார், நீங்க ஆண்டவர் எப்படி பார்க்குறீங்க, இது கிளீனா பிக்சர் பண்ணிரும் நம்ம ஆண்டவரை எவ்விதத்தில் நம்ம அறிஞ்சு வச்சிருக்கிறோம். தேவனை குறிச்ச அறிவு நம்மளை முன்னேறுவதுக்கு ஏதுவா இருக்கா, அல்லது அது நம்மளை சிறுகி போக பண்ணுவதுக்கு ஏதுவான எண்ணங்களை மனசுக்குள்ள வச்சிருக்கிறனா? இயேசுநாதர் பாருங்க, ஊழியத்துக்கு என்று சிலர் தெரிந்து கொண்டு ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா 70 பேரை தெரிந்து கொண்டு அவங்கள அனுப்புறாரு, ஊழியத்துக்கு அனுப்புறாரு. ஊழியத்தை அனுப்புறதுக்கு முன்னாடி சில இன்ஸ்ட்ரக்ஷனை அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா கொடுக்கிறாரு. கவனிக்கணும் அதை நீங்க. அவங்களுக்கு சில ஆலோசனைகளை கொடுக்கிறாரு. அந்த ஆலோசனை கொடுப்பதுக்கு முன்பாக லூக்கா 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல கவனிச்சீங்கன்னா சொல்றாரு, அறுவடை மிகுதியா இருக்கு, வேலை ஆட்களோ ரொம்ப குறைவா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேலை ஆட்களை அனுப்புறாரு. அறுவடை மிகுதியா இருக்கு, ஊழியத்துக்கு என்று ஆட்களை அனுப்புறாரு. அனுப்பும்போது இயேசுநாதர் சில காரியங்களை, சில இன்ஸ்ட்ரக்ஷனை அவங்களுக்கு சொல்றாரு. என்ன சொல்றாரு? 3ஆம் வசனம் பாருங்க. அங்க சொல்றாரு 3ஆம் வசனம், புறப்பட்டு போங்கள், ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன் சொல்றாரு. எப்படிப்பட்ட இடத்துக்கு அனுப்புறேன் ஊழியம் செய்ய, உங்களுக்கு போற இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் தேவன் அறிஞ்சு அந்த சொல்றாரு. 4ஆம் வசனம் பாருங்க. இப்பதான் சொல்றாரு ஆட்டுக்குட்டிகளை, அங்க சொல்றாரு ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ள அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். நல்லா நீங்க ரொம்ப தெளிவா, நான் உங்களை அனுப்புகிறேன் சொல்லுங்க. வாயத்திறந்து யார் அனுப்புறா? நானா போறதில்ல. ஊழியன்றது நானா போறதில்லை, அவர் ஏற்படுத்தி அவர் அனுப்புகிற இடத்துல அவர் சொல்றத சொல்லுகிறவர்களா இருக்கக்கூடிய ஒரு ஊழியக்காரனா இருந்தா வேதம் சொல்லுகிறது அவர் எல்லாவற்றையும் பொறுப்பெடுப்பார். அது எத்தனை சவால் வரட்டும், எவ்வளவு பிரச்சனைகள் வரட்டும், அந்த இடத்துல அந்த ஊழியக்காரனை அவர் பொறுப்பெடுப்பார். இதேதான் விசுவாசிக்கும், இதேதான் அவரை நம்புற எல்லா பிள்ளைகளுக்கும். உங்களுக்கு என்ன வேலையை கொடுத்திருந்தாலும் நீங்க அவரை நம்பி அவர் உங்களை அனுப்பி இருக்கிறார், அவர் உங்களை அந்த இடத்துல வச்சிருக்கிறாரு அப்படின்றது உங்களுக்கு தெரியும்னா அதுல என்ன சவால் வரட்டும், எத்தனை பேர் உங்களை ஏசி பேசட்டோங்க, நல்லா கவனிங்க, எத்தனை பேர் ஏசி பேசட்டும், அது நடுவே கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய வேண்டிய வேலையை அற்புதமா செஞ்சுக்கிட்டே இருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கையை உயர்த்தி சொல்லுங்க. என்னை கொண்டு செய்ய வேண்டிய வேலைகளை கர்த்தர் அற்புதமா செய்து கொண்டே இருப்பார். கையை உயர்த்தி விசுவாசிக்கிறோம் சொல்லுங்க. என்னை கொண்டு செய்ய வேண்டிய வேலையை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அற்புதமா செய்வார். அவர் அற்புதமா செய்யறதுக்கு அவர் சொல்றதை அப்படியே கேட்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் அற்புதமா செய்யணும்னா அவர் சொல்றதை அப்படியே கேட்கணும். இந்த சீஷர்களுக்கு சொல்லி அனுப்புறாரு. என்ன சொல்றாரு பாருங்க, 4ஆம் வசனம் பாருங்க. 4ஆம் வசனத்தை பார்ப்போமா? பணப்பையையும் சாமான் பையையும் பாதரட்சத்தையும் கொண்டு போக வேண்டாம், வழியிலே ஒருவரையும் வினாவும் வேண்டாம். ஒரு வீட்டில் பிரவேசிக்கும் போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள். சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவ்விடத்தில் தங்கும், இல்லாதிருந்தால் அது உங்களிடத்துக்கு திரும்பி வரும். 7ஆம் வசனம், அந்த வீட்டிலே தானே நீங்கள் தங்கியிருந்து அவர்கள் கொடுக்கிறவைகளை புசித்து குடியுங்கள். வேலை ஆள் தன் கூலிக்கு பாத்திரவானாய் இருக்கிறான், வீட்டுக்கு வீடு போகாது இருங்கள். என்ன சொல்றாரு பாருங்க. அனுப்பும் போது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார். என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்னா, பணப்பையை எடுத்துட்டு போகாத, சாமான் பைய எடுத்துட்டு போகாத, அப்புறம் பாதரட்சைகளை எடுத்துட்டு போ. லிட்டரலா சொல்றாரு, ஒன்னு எடுத்துன்னு போகாம போ. அதான் சொல்றாரு, ஒண்ணுமே எடுத்துட்டு போகாம போன்னு சொல்றாரு பாருங்க. பெரும்பாலும் அந்த இறையில் படிப்பு முடிச்சு ஊழியத்துக்கு முழு நேரம் ஒப்பு கொடுத்து அந்த கிராஜுவேஷன்லாம் முடிஞ்சு வரும்போது எனக்கு நான் ஞாபகம், என்னுடைய முதல் கிராஜுவேஷனில் இந்த இறையில் படிப்பில் முதல் கிராஜுவேஷன் வாங்கின போது
அவங்க கிராஜுவேஷன்லாம் கொடுத்து க்ரீட் பண்ணிவிட்டு எனக்கு சொன்னாங்க, இப்போ என்ன பண்ணாங்க, கிராஜுவேட்ஸ் வந்து நடந்து போய் வெளியே க்ரீட் பண்ணுற இடத்துல ஜனங்கள்லாம் வந்திருக்கிற காங்கிரிகேஷன்லாம் அவங்கள க்ரீட் பண்ணுற இடம் ஒன்று இருக்கும். அங்கே எல்லா மாணவர்கள் இருப்பார்கள். அவங்க முழு நேரம் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துக்கிறாங்க. அவங்கள கர்த்தர் ஊழியத்தில் பயன்படுத்த அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்கள நீங்கள் வந்திருக்கிறவங்க பார்த்து விஷ் பண்ணி வாழ்த்தி அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட்ஸ் ஏதாவது கொடுக்க விரும்புனீங்கன்னா அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே இருப்பாங்க, அவங்கள பார்த்து நீங்கள் க்ரீட் பண்ணலான்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது, நிறைய பேர் வந்து கையை கொடுத்து வாழ்த்திட்டு, அதில் ஒரு பாஸ்டர் மாத்திரம் நான் மறக்கவே முடியாது. அவர் என் கையை பிடிச்சி குலுக்கிட்டு என்கிட்ட ஒரு சின்ன காணிக்கையை கொடுத்துட்டு அவர் சொன்னார், கர்த்தர் உன்னை ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாரு, ஊழியத்தில் உனக்கு வேண்டிய எல்லா தேவைக்கும் கர்த்தரே உன் தேவைகள்லாம் சந்திக்கிறவராக இருப்பார், கர்த்தர் உன்னை ஆசீர்வாதமாக பயன்படுத்துவார்னு கையை குலுக்கி ஒரு ஆசீர்வாதம் கொடுத்துட்டு போனார். அப்போ எனக்கு புரிஞ்சிச்சு, ஒருத்தங்க ஊழியத்துக்கு போகிறாங்கனாலே அவங்கள அப்ரிஷியேட் பண்ணவோ, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கவோ, அவங்களுக்கு ஒரு தைரியத்தை உண்டாக்குவதுக்கோ என்ன செய்வாங்கன்னா, யாராவது ஏதாவது ஒரு வெகுமதி என்ன பண்ணுறாங்க, அப்ரிஷியேஷன் வேர்டில் மாத்திரம் இல்லாமல் ஒரு கிரியையில் கூட அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த அப்ரிஷியேஷனை கொடுக்குறாங்க பாருங்க. இப்படி தான் எல்லா இடமும் செய்கிறாங்க. நீங்கள் எந்த கிராஜுவேஷனுக்கு நீங்கள் போனாலும், இறையில் படிப்பு கிராஜுவேஷன்லாம் பாருங்கள், எங்கே போனாலும் எல்லாரும் அவங்கள கடைசியாக அந்த கிராஜுவேட் ஆன அந்த ஸ்டூடெண்ட்ஸை க்ரீட் பண்ணுறதுக்கு அநேகர் வந்து வாழ்த்துவாங்க, அவங்களோட ஃபோட்டோ எடுத்துப்பாங்க, அவங்களுக்கு சில காரியங்களை கொடுப்பாங்க, அவங்கள என்கரேஜ் பண்ணுவாங்க. இப்படி தான் பார்த்துருக்குறோம். ஆனால் இயேசுநாதர் இப்போ ஊழியத்துக்கு ரெடியாக அனுப்புகிறாரு, 70 பேர் அனுப்புகிறவங்கள்ட்ட சொல்கிறாரு, என்ன எடுத்துன்னு போகாத, பணப்பை எடுத்துகிட்டு போகாத, சாமான் பைய எடுத்துகிட்டு போகாத, பாதரட்சைகளை கொண்டு போகாத, வழியில் எவனா வரான்ட்டு அவங்ககிட்ட பரிதாபமான வேஷம் போட்டு என்ன பண்ணாத, ஏதோ பேசி கீசி கலெக்ட் பண்ணாத. சொல்ல புரியுதா உங்களுக்கு? எவ்வளோ சொல்றாரு பாருங்க, சொல்றாரு. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இதை கேட்டு அந்த 70 பேரும் போனாங்க பாருங்க. ஏன்னா 2 காரியம் நீங்க வழங்கிக்கணும். இயேசுநாதர் 2 காரியத்தை இங்க பொருள்படுத்துறாரு. ஒன்னு, இயேசுநாதருக்கு யூத கலாச்சாரம் நல்லா தெரியும். யூத கலாச்சாரத்தின்படி ஒரு மனுஷன் ஒரு யூத வீட்டுக்கு போய் ஊழியம் செய்யணும்னு போனானா, தேவனால் அனுப்பப்பட்டு ஒரு மனுஷன் ஒரு யூத வீட்டுக்கு போறானா, அந்த யூதனுடைய பழக்கம் என்னன்னா, ஒரு தேவ மனுஷன் தான் வீட்டுக்கு வரானா அந்த தேவ மனுஷனை ரொம்ப ஹானர்டு கெஸ்டா ட்ரீட் பண்ணுவாங்க. அந்த மனுஷன் எதையுமே எடுத்துட்டு போக தேவையில்ல, அந்த மனுஷனை அப்படி ட்ரீட் பண்ணுவாங்க. நீங்க கவனிச்சு பாருங்க, பழைய ஏற்பாட்டில் கூட என்ன, எலிஷா வந்து சுனமாயால் வீட்டுக்கு போறாரு. போகும்போது அவருக்கு வேண்டிய ஆகாரம் கொடுக்குறா, அவருக்குன்னு ஒரு தனியா மேல ஒரு ரூமை கட்டி அவர் வரும்போதெல்லாம் தங்குறதுக்குன்னு ஒரு விசேஷத்தை கவனிப்பு இருந்துச்சு பாருங்க. ஏன்னா இது யூத வழக்கத்துல செய்யக்கூடிய ஒரு இயேசுநாதருக்கு தெரியும், நான் அனுப்பி ஒரு ஊழியக்காரன் போறானா அந்த ஊழியக்காரன் போகும்போது யூதர்கள் கண்டிப்பா அவர்களை ஹானர்ட் கெஸ்டா பண்ணுவாங்க. அதான் நம்ம வாசித்தோம், அவங்க வீட்டுக்குள்ள போய் சமாதானம் சொன்னா அந்த வீட்டில் சமாதானம் தங்கி இருக்கும், தங்கி இருக்கிற வீட்டில் அவங்க கொடுக்குற ஆகாரம், நீ உணவை சாப்பிட்டு அங்கெங்கேயும் போகாத, அங்கேயே இருன்றாரு. இது யூத கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய பழக்கம். ஆண்டவர் தெரியும், அங்க போனாங்கன்னா அவங்க தேவை சந்திக்கப்படும் ஆண்டவர் தெரியும். ஆனா அதை மாத்திரம் சொல்றதுக்காக இயேசுநாதர் அவர்கள் அனுப்பல. இந்த சீஷர்களுக்கு ஒன்ன காட்டுறாரு. என்ன காட்டுறாருன்னா, நீ உங்ககிட்ட என்ன இருக்கிறது நீ எடுத்துட்டு போனாலும் சரி, ஒன்னும் இல்லாம போனாலும் சரி, உன் தேவைகளை சந்திக்கிறவர் நான் மாத்திரம்தான் என்பதை ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு லைஃப் லெசன், ஒரு வாழ்க்கையின் பாடத்தை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. ஏன் கற்றுக் கொடுத்தாரு தான் ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன் இந்த பாடத்தை அவனுக்கு கற்றுக் கொடுத்தாருன்னா, இந்த பாடத்தை அவன் கத்துக்கிட்டானா அவன் கையில எவ்வளவு பணத்தை கொடுத்தாலும், எவ்வளவு சொத்துக்களை கொடுத்தாலும், எவ்வளவு ஆஸ்தியை கொடுத்தாலும் அவனுக்கு கண்ணோட்டம் எப்படி இருக்கும்னா, நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறவர் கர்த்தர் தான். அவன் கண் எப்பவுமே ஆண்டவர் மேலதான் இருக்கு. பாருங்க, இந்த கேள்வியை கேட்டுட்டு லூக்கா 22ஆம் அதிகாரம் வந்தீங்கன்னா, இப்ப அனுப்புனவர் கேள்வி கேட்கிறாரு. லூக்கா 22ஆம் அதிகாரத்துல அனுப்புனவர் இப்ப ஒரு கேள்வி கேட்கிறாரு பாருங்க. எவ்வளவு அற்புதமான கேள்வியை கேட்கிறாரு பாருங்க. 35ஆம் வசனம் வாசிப்போமா? லூக்கா 22ஆம் அதிகாரம் 35. இதான் சத்தியத்தை அறியணும். சத்தியத்தை அறியாம சும்மா அப்படியே மேலோட்டமா அங்கங்க கேட்டுக்கிட்டு, ஓ இப்படிதான் போல, இன்னொருத்தருடைய அபிப்பிராயத்துல உங்க மனசுக்குள்ள பலத்த அரணை கட்டக்கூடாது. சத்தியத்தினால உங்க மனசுக்குள்ள நீங்க அறிகிற சத்தியத்துல எக்ஸ்பர்ட் ஆனீங்கன்னா,
என்னென்ன தடைகள்லாம் உங்க முன்னாடி இருக்கோ அதெல்லாம் உடைஞ்சு கர்த்தர் உங்க கையில பொருளாதார நன்மையை கொண்டு வருவார். கொண்டு வரும்போது உங்க மனநிலையும் உங்க இருதயமோ அந்த பொருளாதாரத்தின் மேல இருக்காது, இதை கொண்டு வந்த கர்த்தர் மேல மாத்திரம் இருக்கும். ஆகவே கொண்டு வருவதை எடுத்து ஆண்டவருடைய வேலைக்கு உபயோகப்படுத்துறதுக்கு நமக்கு எந்த மனக்கோணலும் உண்டாகவே உண்டாகாது. இப்ப பாருங்க, கேட்கிறாரு 35ஆம் வசனம் பாருங்க, இதே சம்பவம் தான், ஆனா கேள்வி கொஞ்சம் வேற மாதிரி இருக்கீங்க. இப்ப கேட்கிறாரு பாருங்க, பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களை பணப்பையையும் சாமான் பையையும் பாதரட்சைகளையும் இல்லாமல் அனுப்பின போது, கேட்கிறாரு, இல்லாம அனுப்பினா போனீங்களா? ஆமா போனோம். இல்லாமல் அனுப்பின போது ஆண்டவர் கேட்கிறாரு, ஏதாகிலும் உங்களுக்கு குறைவாய் இருந்ததா என்றா கேட்கிறாரு. நான் இல்லாம அனுப்புனே, ஏதாவது குறைப்பட்டுச்சாப்பா உனக்கு அப்படின்னு கேட்கிறாரு. நம்ம ஆளுங்க என்ன சொல்லியிருப்பான்னா, ஆண்டவரே ஒரு ஏழை ஊழப்பா, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, எல்லா ராமாயணத்தையும் எல்லா சோக கதையும் இல்லாததெல்லாம் சேர்த்து சொல்லுவாங்க. பார்த்துறீங்களா? இல்லாத அனுபவிக்காததெல்லாம் சேர்த்து அனுபவிச்ச மாதிரி சொல்லுவாங்க. இங்க ஆண்டவர் கேட்கிறாரு, ஏதாவது குறைப்பட்டுச்சாப்பா? அனுப்புனது யாருப்பா? நான் அனுப்பி இருக்கிறேன். உன் தேவை எப்படி சந்திக்கப்படணும் எனக்கு தெரியும்பா. உன் தேவைகளை எப்படி நினைவாக்கணும் எனக்கு தெரியும். உன்னை அழைச்சி உன்னை அபிஷேகம் பண்ணி உன்னை ஒரு ஊழியக்காரனா வச்சு உன் வாயிலிருந்து என்ன வார்த்தை வரணும், உன் மூலமா என்ன கிரியை நடக்கணும், அதனால என்ன நன்மை உனக்கு உண்டாகணும், எல்லாத்தையும் நான் பண்றேன்பா, அனுப்பி இருக்கிறேன். இப்ப கேட்கிறாரு, நீ ஒன்னு இல்லாம போனியே, ஏதாவது குறைவுபட்டுச்சா அப்படின்னு கேட்டா சீஷர்கள் எல்லாரும் சொன்னாங்களாம். அங்க பாருங்க சொல்லியிருக்கு, அவர்கள் ஒன்றும் குறைவு இருந்தது இல்லை, குறைவாய் இருந்தது. நான் சொல்றேன், நல்லா கவனிங்க, தேவனை குறிச்சு ஆண்டவர் உங்களை அழைச்சிருக்கிற அழைப்பு, உங்களை கத்தர் வச்சிருக்கிற விசுவாசி என்கிற நிலை, ஊழியம் என்கிற நிலை, என்ன உங்களுக்கு கையில் கத்தர் கொடுத்துருக்கிற தொழில், உங்கள் கையில் கத்தர் கொடுத்துருக்கிற பொறுப்பு, உங்கள் கையில் கத்தர் கொடுத்துருக்கிற வேலை, இது எல்லாவற்றிலும் கர்த்தர் சொல்றபடி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு என்ன பதில் இருக்கும்னா, ஒன்றுக்கும் குறைபடவில்லை. எத்தனை பேர் அப்படி சொல்ல விரும்புகிறோம்? கையை வயல் சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்கிறதுனால எனக்கு ஒன்றுக்கும் குறைவில்லை. எத்தனை பேர் கையை வயல் சொல்லுங்க, நான் ஒன்றுக்கும். நல்ல கவனிங்கள், ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்க. வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்றதை செஞ்சீங்கன்னா அதுக்கு மிஞ்சிலாம் செய்யக்கூடாது, அதிக பிரசங்கெல்லாம் பண்ணக்கூடாது. ஆண்டவர் சொல்லுவாரு, நமக்கு தானே பிராக்டிக்கலா என்ன தேவைன்னு தெரியும், போகும்போது தூக்கிட்டு போயிடுவோம் கொஞ்சம் அப்படின்னு நம்ம தூக்கிட்டு போனோம்னு வச்சுங்க, அதை தூக்கிட்டு போறதுக்கு எவனோ தான் இருப்பாங்க. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் சொல்றபடி போனீங்கன்னா தூக்கிட்டு கொண்டு வந்து நம்ம கிட்ட கொடுக்கிற மாதிரி கர்த்தர் காரியங்களை நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலையில் செய்ய கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? உண்மை உள்ள தேவன். இந்த வேத பகுதியை வாசித்த இந்த வாரம் ஃபுல்லாக வாசித்து நான் ரொம்ப ரசிச்சேன் பாருங்க. என்கிட்ட ஆண்டவர் இந்த கேள்வி அப்படி என்னை பார்த்து கேட்ட மாதிரியே இருந்துச்சு. ஆண்டவருக்கு நான் என்னை முழு நேரம் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த போது, நான் படித்து முடித்து எனக்கு ஒரு நல்ல கம்பெனியில் ஒரு நல்ல வேலை, நல்ல சம்பாத்தியம், நான் கிளம்பி போக வேண்டியது தான் என்னுடைய கடை. அதுதான் அந்த ராத்திரியில் கர்த்தர் என் கூட பேசுகிறார். அப்போ எனக்கு அந்த கம்பெனி எனக்கு ஒரு மாதத்துக்கு டேக் ஹோம் சேலரி 1 லட்சம் ரூபாய், அது போக என்னுடைய அக்காமடேஷன் மற்ற எல்லா காரியத்துக்கும் கம்பெனி பொறுப்பெடுக்குது. எனக்கு 1 லட்சம் ரூபாய், அதை வச்சு நான் சாப்பிடலாம், என் செலவுக்கு அதுக்கு எந்த செலவும் கிடையாது. மாதம் 1 லட்சம் ரூபாய் அப்படி எனக்கு ஆஃபர் கொடுத்து என்னை எடுத்தாங்க. நான் ரெடி ஆகிட்டேன் கிளம்பி போகிறதுக்கு. அப்போ அந்த ராத்திரியில் கர்த்தர் என்னோட பேசினார். பேசி என்கிட்ட ஆண்டவர் கேட்டார் ஒரு கேள்வி. நான் ஜோம் பண்ண ஆண்டவரே போகிற இடம் புது இடம், புது ஊர், ஆண்டவரே அந்த இடத்துல நல்ல அனுகூலமாக இருக்கிறதுக்கு நீங்கள் என் கூட வரணும் ஆண்டவரே அப்படின்னு ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன் பாருங்க. அப்போ ஆண்டவர் என்ன பார்த்து கேட்குறாரு, உனக்கு நான் வேணுமா பணம் வேணுமான்னு கேட்டார். நம்ம மனசு தான் அப்போ ஒரு மாதிரி உலக சிந்தனை உள்ள மனசாச்சே. அப்போ என்ன பண்ணேன், ஆண்டவர்கிட்ட யோசிக்கிறேன், ஆண்டவர்கிட்ட பதில் சொல்ல முன்னாடி பணம் வேணும்னு சொன்னால் கொடுத்துருவாரு. ஆனால் பணம் இல்லைன்னா திருப்பி ஆட்ட தான் போனோம், ஆண்டவர்கிட்ட தான் போனோம். அதுக்கு பேசாமல் ஆண்டவர் வேணும்னு சொல்லிடு, அவர் இருந்தால் எப்பவும் உனக்கு எல்லாமே இருக்கும். மனசுக்குள்ளே அப்படி ஒரு அங்கலாய்ப்பில் நான் ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், ஆண்டவர் நீர் தான் வேணும் ஆண்டவரே. அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, மறுபடியும் கேட்குறாரு, உண்மையாக நான் தான் வேணுமா உனக்கு? அப்போ நான் சொன்னேன், இல்லை ஆண்டவர் நீர் தான் எனக்கு வேணும் அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொன்னார், நான் தான் உனக்கு வேணும்னா
உனக்கு இருக்கிற எல்லா ஆஃபரையும் தூக்கி போட்டு எனக்கு சேவை செய்யும்படி நீ முழு நேரத்துக்கு உன்னை ஒப்பு கொடுத்து வா. ஆண்டவர் சொன்னார், நீ என்னை தெரிந்து கொள்ளலை, நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். எதற்காக? நான் உன்னை மிகுந்த கனி கொடுக்குற ஒரு பாத்திரமாக வைக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன்னு சொன்னார். இந்த வசனம் யோவான் 16ஆம் அதிகாரத்தினுடைய வசனம் என்கிட்ட ஆண்டவர் பேசுறாரு. நீ என்ன தெரிந்து கொள்ளப்பா, நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். என் பேரை ஆண்டவர் அப்படியே உச்சரித்து சொல்ற அந்த உள்ளுக்குள்ள இருதயத்துக்குள்ள ஒரு சத்தம் கேட்கும் பாருங்க, அந்த மாதிரி ஒரு சத்தம். ஆண்டவர் அவ்வளோ கான்கிரீட்டா என்கிட்ட பேசுறாரு. சொல்றாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு வா, நான் உன்னை இன்னிலிருந்து பொறுப்பெடுக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் என்கிட்ட சொல்றாரு. நான் வந்தேன் பாருங்க. வந்து என்ன, இது 2007ஆம் வருஷத்தில் நடந்தது. வந்தேன், முதல் நாட்களில் வந்து ஊழியம் செஞ்சேன். இங்கே இருந்தேன் பாருங்க, ஊழியம் செஞ்சுருந்தேன். ஊழியம் செஞ்சுருந்த போது அப்போது எனக்கு நான் கிடைச்ச மாதம் ஹெல்ப் என்னன்னா, உதவி எனக்கு கொடுத்தாங்க. அந்த உதவி எவ்வளோன்னா, மாதம் அந்த நாட்கள் எனக்கு 5000 ரூபாய் கொடுத்தாங்க. அப்போ பிசாசு அதை வாங்கின உடனே என்கிட்ட வந்துட்டான். பிசாசு சொல்கிறான், பாத்தியா, கர்த்தருக்காக நீ கொடுத்தது நிமித்தமா உனக்கு எவ்வளோ கொடுத்துக்கிறாங்க பாத்தியா, 5000 ரூபாய். ஆனால் அங்கே எவ்வளோ கிடைக்குது பாத்தியா, 1,00,000 ரூபாய். பேசாமல் தூக்கி போட்டு அங்கே போயிடு அப்படின்னா. அப்போ ஆண்டவர் என்கிட்ட திருப்பியும் பேசுகிறாரு, நீ என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். நான் உன்னை மிகுந்த கனி கொடுக்குறவனா மாற்றுவேன். அதனால் அதை கேட்காத, அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாத, என் வேலையை நீ செய்யுன்னு சொன்னார். அதுக்கப்புறம் அதை பற்றி யோசனையே கிடையாதுங்க. அதை பற்றி யோசிக்கவும் இல்லை. ஆண்டவருக்காக மனரம்யமாக ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். இந்த வாரத்தில் இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் என்ன பார்த்து அப்படியே கேட்ட கேள்வி போல இருந்துச்சு. ஆண்டவர் கேட்டார், நான் உன்னை அனுப்பி உன்னை வான் கூப்பிட்டு நீ ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறியே, இத்தனை வருஷம், இவ்வளோ வருஷமாக ஊழியம் செய்கிறியே, ஆண்டவர் என்ன பார்த்து கேட்குற மாதிரி இருந்துச்சு, ஏதாவது உனக்கு குறைப்பட்டுச்சா அப்படின்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன் உடனே, இல்லை ஆண்டவரே, எல்லா குறைவையும் நிறைவாக்கி தான் காட்டியிருக்கிறீரே. இதாங்க அற்புதமான சாட்சி. நல்ல கவனிங்க, கர்த்தர் உங்களை அழைச்சி அந்த வேலையை கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக செய்வீங்கன்னா, நல்ல கவனிங்க, உங்க கையில கர்த்தர் ஒரு வேலையை கொடுத்துருக்கிறாரா, உங்களை கர்த்தர் எதுக்காக அழைச்சிருக்கிறாரா, உங்க கையில சில கிருபைகளை கொடுத்துருக்கிறாரா, அது எந்த மனுஷனுக்காகவும் செய்யாதீங்க. அவங்கள பாராட்டணும், அவங்க பாராட்டணும், இவங்க சொல்லணும், அதெல்லாம் செய்யவே செய்யாதீங்க. உங்களை அழைச்ச தேவனுக்கு முன்பாக உண்மையா செஞ்சிட்டு இருப்பீங்கன்னா உங்களுக்கு பலன் கொடுக்கிறவர் நம்முடைய எஜமானாகிய கர்த்தர். அவருடைய ரிவார்டு தி பெஸ்ட் ரிவார்டா இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? கையை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுக்கும் போது உலகமே ஸ்தம்பித்து பார்க்கும். அப்படிப்பட்ட ஒரு பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தேவனா இருக்கிறார். இந்த சீசர்கள் அப்படிதான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஆண்டவரே, எங்களுக்கு ஒன்றுக்கும் குறைப்படலை. கையை உயர்த்தி சொல்லுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களை இது வரைக்கும் நான் கேட்கிறேன், இது வரைக்கும் கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரு, எதுலையாவது குறையிலே இருக்க விட்டுட்டாரா? கையை உயர்த்தி எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் தைரியமா சொல்லலாம், ஒன்றுக்கும் குறைப்படலை. எத்தனை பேர் அப்படி சொல்ல விரும்புறீங்க? ஒன்றுக்கும் குறைவுகளை நிறைவாக்கிட்டே இருப்பார். அற்புதங்களை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. இப்ப பாருங்க, இதை கேட்டுட்டு இப்ப அவங்களுக்கு புரியுது, ஆண்டவருக்கு இப்ப புரிஞ்சிச்சு. இனிமே இவன் எத்தனை பணம் பை எடுத்துட்டு போனாலும் சரி, எத்தனை சாமான் பை எடுத்துட்டு போனாலும் சரி, எத்தனை பாதரட்சி எடுத்துட்டு போனாலும் சரி, இவன் கண்ணு அது மேல போகாது. ஏன்னா ஒன்னும் இல்லாத போது இதெல்லாம் கொடுத்தவர் அவர் என்பதை ஜனங்க, இந்த சீஷர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லி அடுத்த வசனம் பாருங்க. இயேசுனா சொல்றாரு, நீங்க கவனிச்சு பாருங்க, அடுத்த வசனம் 36ஆம் வசனம் சொல்றாரு, அதற்கு அவர், இப்பொழுது பணப்பையையும் சாமான் பையையும் உடையவன் அவைகளை எடுத்துக்கொள்ள கடவன். நல்ல கவனி, என்ன சொல்ற? இப்போ எடுத்துட்டு போ. ஏன்னா இப்ப நம்ம எவ்வளவு எடுத்துட்டு போனாலும் ஆண்டவருக்கு தெரியும், இவன் உள்ளம் என் மேலதான் இருக்கிற உள்ளமா இருக்கும் அப்படின்றது கர்த்தருக்கு தெரியும். இப்போ கேள்வியும் டெஸ்டும் என்னன்னா, என் உள்ளம் கர்த்தர் அப்படி சாட்சி சொல்ற உள்ளமா இருக்குமா? நம்மளை பார்த்து நம்ம தான் ஆண்டவரோட கேட்டுக்கொள்ள வேண்டிய காரியம். கர்த்தர் எவ்வளவோ நன்மை நம்மகிட்ட கொடுத்துருக்காரு. இது வரைக்கும் ஒரு நன்மையும் கர்த்தர் கொடுக்கலையா உங்களுக்கு? எத்தனையோ நன்மையை கர்த்தர் உங்க கையில கொடுத்துருக்கிறார். கொடுத்திருக்கிற நன்மையில இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து நம்ம சொல்ல முடியுமா? ஆண்டவரே, நீர் கொடுத்துருக்கிற எல்லாம் உம்முடையது, நான் அதை அத்தனையும் உமக்காக உபயோகப்படுத்தி இருக்கிறேன் அப்படின்னா உங்க உள்ளம் கர்த்தர் மேல இருக்கு. நல்ல கவனிங்கள்,
உங்க உள்ளம் கர்த்தர் மேல இருக்கும். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையை கர்த்தர் நிரப்பிக்கிட்டே இருப்பார். வெறுமை அடைய கர்த்தர் விடவே மாட்டார். ஸ்காசிட்டி வர்றதுக்கு கர்த்தர் விடவே மாட்டார். வறண்டு போக கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு, விடவே மாட்டாரு. எல்லா வறட்சியையும் கர்த்தர் செழிப்பாக மாட்டிக்கிட்டே இருப்பார். யாருக்கு? இப்படிப்பட்ட ஒரு நீதிமானா தான் உள்ளத்தை கர்த்தர் மேல, அவர் மேல பதிய வைக்கிற ஒரு மனுஷனா இருக்கிறவனுக்கு கர்த்தர் சொல்றாரு, எல்லா உலகத்தின் துன்மார்க்கம் கையில் இருக்க ஆஸ்தியெல்லாம் எடுத்து யார்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறேன்? நீதிமான் கையில் கொடுக்குறேன். ஏன்னா இவன் உள்ளம் அது மேல போகாது, இவன் பார்வை அது மேல இருக்காது, இவன் கவனம் அது மேல இருக்காது. அதை எல்லாத்தையும் எடுத்து எனக்கு எப்படி உபயோகப்படுத்தலான்ற கவனத்தில் இருப்பான் அவன். இன்னைக்கு கிறிஸ்தவளை பார்த்து ஆண்டவர் அப்படி சொல்ல முடியுமா? இன்னைக்கு இந்த சர்ச்சுக்குள்ள வந்திருக்கிற நம்மளை பார்த்து ஆண்டவர் அப்படி சொல்ல முடியுமா? இந்த பதிலுக்கு நீங்கள் ஆண்டவரிடத்துல சொல்ற பதிலுக்கு, இது பொதுவா சொல்ற பதில் இல்ல, தனித்து நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்ற பதில் இது. கர்த்தர் நம்மகிட்ட ஏராளமா கொடுத்துருக்கிறாரே, ஒன்றும் கொடுக்காம இந்த கேள்வியை நம்மகிட்ட கேட்கல. இவ்வளவு நாள் நம்முடைய குறைவுகள் எல்லாம் கர்த்தர் நிறைவாக்கியிருக்க. எத்தனை பேர் கையை வச்சு சொல்லுங்க, இத்தனை நாள் என்னைக்கு இயேசு ஏற்றுக்கொண்டீங்களோ அன்னிலிருந்து உங்க குறைவெல்லாம் நிறைவாயிருக்கா இல்லையா? எத்தனை பேருக்கு அப்படி நிறைவாயிருக்கு? நிறைவாயிருக்க. இவ்வளவு நன்மை பெற்றுக்கிறோமே. இப்ப ஆண்டவர் கேட்கிற, உன் இருதயம் எது மேல இருக்கு? ஒரு ஐஸ்வர்யவான் வந்தான் பாருங்க, வந்து இயேசுநாட்ட கேட்கறான். என்ன கேட்கறான்? ஆண்டவரே, நித்திய வாழ்வாடை நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டான் பாருங்க. ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறாரு, நீ பிரமாணங்களை கை கொள்ளணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவன் சொல்றான், நான் சிறு வயதுலேருந்து என்ன பண்றேன், பிரமாணங்கள்லாம் கச்சிதமாக கை கொள்றான் ஆண்டவரே அப்படின்றான். இப்போ இயேசுநாதர் அவனை பார்த்து அவனை புரிஞ்சு, ஓஹோ உங்ககிட்ட ஒரு குறை இருக்குப்பா அப்படின்னு சொல்லி அந்த குறையை எடுத்து காட்டுறாரு. என்ன குறைனா, நீ ஐஸ்வர்யவானா இருக்கிற, ஆனால் உன்னுடைய நம்பிக்கை எது மேலே இருக்குன்னா உன் ஐஸ்வர்யத்தின் மேலே தான் உன் நம்பிக்கையை வைக்கிற. அதனால ஆண்டவர் சொன்னார், போய் உன்கிட்ட இருக்கிற ஆஸ்திகளை விற்று ஏழைகளை கொடுத்து அதுக்கு பிறகு நீ என்ன செய், என்ன பின்பற்றி வான்னு சொன்னார். இப்போ இதை கேட்டவனா அவனா எழுப்புதல் அடைஞ்சு அப்படியே தயந்தயன்னு குதிச்சுட்டு போனானா? ஹலோ, சில கிறிஸ்தவனா நல்லா தயந்தயன்னு குதிக்கிறோமே, அது மாதிரி அவங்க தயந்தயன்னு குதிச்சுட்டு அப்பா ஆண்டவர் சொல்லிட்டார். அப்போ ஒரு அப்படியே பரவசமாய் தயந்தம் குதிச்சுட்டு போனானா? சைலண்டாக எஸ்கேப் ஆனான். புரியுதா உங்களுக்கு? எப்படி எஸ்கேப் ஆனானா? சைலண்டாக சோகமாயிட்டாரு ஆள். அப்படியே மூஞ்சி அப்படியே சுருங்கும். சிலருக்கெல்லாம் சத்தியம் கேட்கும் போது சிலர் மூஞ்சிலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சுருங்கும். சிலருக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். இவனுக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா அப்படியே சுருங்கிடுச்சு மூஞ்சி சில சத்தியத்தை கேட்ட உடனே. வேதம் சொல்லுது, அவன் துக்க முகமாய் திரும்பி போனான். இப்போ ஆண்டவர் திரும்பி போன சப்ஜெக்ட் முடிக்கல. நீங்க கவனிச்சு பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 19 சப்ஜெக்ட் முடியல, சொல்லிட்டாரு. சொல்லி முடிச்சவன இப்போ சப்ஜெக்ட்ல ஒரு காரியத்தை காட்டுறாரு பாருங்க. இப்போ சீஷர்களுக்கு கூட இருக்கிறாங்க. இப்போ சீஷர்களுக்கு இப்போ டக்குன்னு அவங்களுக்குள்ள ஒரு சிந்தனை ஆண்டவர் சொல்றாரு. 23ஆம் வசனம் பாருங்க, 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தும் 24ஆம் வசனம் அங்க சொல்றாரு, அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, சப்ஜெக்ட் முடியல, அவன் போயிட்டான், ஆனா இவங்கள பாக்குறாரு சீஷரை. நல்லா சப்ஜெக்ட் முடியல. சப்ஜெக்ட் யாருக்கு சொல்றாருன்னா சீஷர்களுக்கு தான் சொல்றாரு. ஆக்சுவலா நம்மளாம் யாரு? நான் சத்தமா சொல்லுங்க, நம்மளாம் சீஷர்களா இருக்க நமக்கு சொல்றாரு. இப்ப என்ன சொல்றாரு பாருங்க, அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்றாரு. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அடுத்த சொல்றான் பாருங்க, மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது எளிதாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்போ 25ஆம் வசனம் பாருங்க, அவருடைய சீஷர்கள் அதை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றார்கள். இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ இந்த வசனத்தை இப்படியே கேட்டீங்கன்னா என்ன இருந்தோம், ஐஸ்வர்யவான்லாம் பரலோகம் போகவே முடியாது அப்படிதான் இருக்குதுங்க. ஐஸ்வர்யவான் பரலோகம், பணக்காரெல்லாம் எங்க போக முடியாது பரலோகம். ஏழைங்க மாத்திரம் தான் எங்க போக முடியும்,
பரலோகம் போக முடியும். அதுக்கு எல்லா என்ன கிறிஸ்தவ மக்கள்லாம் கை வைத்து ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பிரைஸ் தி லார்ட் அப்படிலாம் அதுக்கெல்லாம் பலமா சொல்லுவாங்க. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? சீஷர்களுக்கு ஒரு கலக்கம், அடடா நம்மகிட்டயும் கொஞ்சம் பணம்லாம் இருக்குதே, அப்போ நம்மளே போக மாட்டோம் போலகுதே, நம்மளை விட்டு தள்ளு, நம்ம எஜமான் பரலோகத்துல தான் வந்தவர், பரலோகம் எப்படிப்பட்ட இடம், இவரே போக முடியாது போலகுதே பரலோகம், அப்படிதான் அவன் நினைச்சிருப்பான். அதுதான் வேதத்தை ஒப்பிட்டு காட்டியிருக்கிற இடத்துல வாசிக்கணும். வாசித்தா தான் அதனுடைய கிளாரிட்டி நமக்கு தெரியும். இப்போ இதே சம்பவம் பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் இதே வசனம் 23-24. 10ஆம் அதிகாரம் 23-24 வாசிப்போமா? அப்பொழுது இயேசு சுற்றி பார்த்து தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதா இருக்கிறது என்றார். 24ஆம் வசனம் பாருங்க, மார்க் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் அங்க சொல்லி இருக்கிறது, சீஷர்கள் அவருடைய வார்த்தைகளை கேட்டு ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு பின்னும் அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாய். நல்லா கவனிங்க, மத்தேயுல நீங்க வாசித்தது போல ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிப்பது கடினம்னா எல்லாம் என்ன நினைச்சுப்போம், ஐஸ்வர்யவான் எல்லாம் போக முடியாது போலகுதே. ஏழையா பஞ்ச பரதேசியா இருக்கிறவங்க மாத்தம் தான் எங்க போய் சேர முடியும், பரலோக ராஜ்யம் போக முடியும் போல இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, இங்க வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறோம். சொல்லுங்க வாய்த்திருந்து, எது மேல? இவனுக்கு எது மேல நம்பிக்கை இல்ல? கர்த்தர் மேல நம்பிக்கை கிடையாது. ஒண்ணு இல்லாத போது கர்த்தர் எல்லாத்தையும் கொடுத்தாரு, இன்னைக்கு கொஞ்சம் ஏதோ நம்மளை கெதியாக்கி வச்சிருக்கிறாரு. இந்த எண்ணம் எப்போ வரும்னா, ஒன்றும் இல்லாமல் இருக்கும்போது நமக்கு கொடுத்தவர் அவர் தான், இப்போ கொஞ்சம் இருக்கும்போது அது கூட இன்னும் கொஞ்சம் கொடுக்கிறவர் அவர் தான், இந்த கூடத்துக்கு இன்னும் கொஞ்சம் கூட கொடுக்க போகிறவர் அவர் தான், எவ்வளோ வந்தாலும் நமக்கு கொடுக்கிறவர் அவர் தான். அவர் எவ்வளோ கொடுக்கிறார் அது மேலே என் கண்ணு போல எனக்கு இதெல்லாம் கொடுத்தவர் மேலே என் கண்ணை நான் வைக்கிறேன். கையை வைத்து சொல்லுங்க, எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க? ஆண்டவரே, எனக்கு ஜீவனை கொடுத்தவர் மேலே கண்ணை வைக்கிறேன், எனக்கு குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர் மேலே கண்ணை வைக்கிறேன், எனக்கு வேலையை கொடுத்தவர் மேலே கண்ணை வைக்கிறேன், எனக்கு மாதந்தோறும் சம்பாத்தியம் வருது, அந்த சம்பாத்தியத்தை வரும்படி செய்கிறேன் ஆண்டவர் மேல என் கண்ணை வைக்கிறேன், உழைப்பதுக்கு பலன் கொடுக்கிறாரு அவர் மேல என் கண்ணை வைக்கிறேன். இந்த பணத்து மேல, இந்த ஐஸ்வர்யத்தின் மேல, பொருள் மேல என்ன பண்ணல, அது மேல நம்பிக்கை வைக்கல. நல்லா கவனிங்க, எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க. ஏன்னா அந்த சீஷர்கள் என்ன மீனவர்கள் பாருங்க, அவங்க போட்டு எல்லாத்தையும் கொடுத்து தான் வந்தான், ஆனா அவங்க வீட்டில் அந்த தொழில் நடந்தது தான் இருக்கு. நல்லா கவனிக்கணும், ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டில் அவங்க செய்ய வேண்டிய தொழிலெல்லாம் நடந்தது தான் இருக்கு. இவன் முழு நேரத்துக்கு வந்துட்டான், ஆனா அங்கிருந்து வர வேண்டிய நன்மைலாம் வருது. அப்ப யோசிக்கிறான், அப்ப நம்ம வீட்டில் எவனும் போக மாட்டான் போல இருக்க, ரட்சிக்கப்பட மாட்டானா, பரலோகம் வர முடியாதா? அதுக்கு தான் ஆண்டவர் கிளாரிட்டி கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு? ஐஸ்வர்யவான் பரலோகத்துக்கு வர முடியாதுன்னு சொல்லல, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறோம் எங்க வர முடியாது, பரலோக ராஜ்யம். நல்லா கவனிங்க, ஐஸ்வர்யம் வேணான்னு சொல்லல, ஆண்டவர் ஐஸ்வர்யம் தேவையில்லை அப்படின்னு சொல்லல, ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை வைக்கிறது தான் தேவையில்லைன்றாரு. ஏன்னா இன்னைக்கு இந்த உலகத்துல ஆண்டவருடைய வேலையை செய்ய, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட, தேவனுடைய சுவிசேஷம் உலகத்தின் மூளை முடுக்கு எல்லா இடக்கும் போறதுக்கு, நான் சொல்றேன், இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யம் பத்தாதுங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஐஸ்வர்யத்தையும் எடுத்து ஆண்டவருடைய சுவிசேஷத்தை பரப்பணும்னு நினைச்சுக்கிறோம், அது போதாது. ஏன்னா அதை காட்டிலும் விலையேற பெற்றது நம்முடைய ஆண்டவருடைய சுவிசேஷமா இருக்கு. அந்த சுவிசேஷத்துக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்தில் ஐஸ்வர்யத்தில் எடுத்து உன் கையில கொடுக்குறேன். ஏன் கொடுக்கிறேன்னா, நீ என் சுவிசேஷத்தை சொல்லுவ, நீ என் ராஜ்யத்தை கட்டுவ, நான் உன் மேல போட்டிருக்கிற திட்டத்தை, என் வேலையை செய்ய உன் மேல ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்கிறேன் பாரு, அந்த திட்டத்தை செய்யக்கூடியவனா நீ இருப்பேன்னு நம்பி ஆண்டவர் சொல்றாரு, இந்த நன்மையை நான் உன் கையில கொண்டு வரேன், உன் உழைப்பை நான் ஆசீர்வதிக்கிறேன், உனக்கு ப்ரொமோஷனை கொடுக்குறேன், உனக்கு இன்கிரிமெண்ட்டை கொடுக்குறேன், உனக்கு உயர்வை கொடுக்குறேன். எதற்காக? நான் உன்னை அங்கீகரிக்கிறேன். அது மேல என் நம்பிக்கை வைக்கல, எனக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிற கர்த்தர் மேல் நம்பிக்கை, என் இருதயம் அவர் மேல நம்பிக்கை. அதனால அவர் கொடுக்கிறதா, அவருக்கு கொடுக்கிறதுல எனக்கு எந்த விதமான அச்சமும் இருப்பதில்லை. அந்த அச்சம் இல்லாத ஒரு வாழ்க்கை என்னைக்கு வருதோ, அன்னைக்கு உங்க வாழ்க்கை என்னும் பாத்திரத்தை கர்த்தர் நிரம்பி வழிய செய்யக்கூடிய வேலையை செய்வார். அது வராத வரைக்கும் இன்னும் வாழ்க்கையில தொட்டுக்கிறதுக்கும் வழிச்சிக்கிறதுக்கும் தான் என்ற நிலையில தான் இருக்கும்.
ஏன்னா என் நம்பிக்கை இன்னும் அது மேலதான் இருக்கும் இல்லையே. ஒன்னும் இல்லாத போது எனக்கு இவ்வளவு கொடுத்தாரே, இந்த தேவன் இன்றைக்கும் என நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார், என்னை வெக்கம் அடைய விட மாட்டார், எங்கேயும் நான் தோத்து போக என்னை இடம் கொடுக்க மாட்டார். என் நம்பிக்கை நான் அவர் மேல வைக்கிறேன், அவருடைய சத்தியத்தை நான் கை கொள்றேன். இந்த தேவனை இப்படி நீங்க அறிஞ்சு விசுவாசிக்கிறவங்களா இருப்பீங்கன்னா நான் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க தேவையும் அவர் சந்திக்க வல்லவர். உங்க தேவைக்கு மேலாக கொடுத்து தேவ ராஜ்யத்துக்கான வேலையை உங்க மூலமா என் மூலமா கர்த்தர் செய்ய அவர் வல்லவராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இப்படிப்பட்ட மகத்துவமான வேலையை செய்ய தான் ஆண்டவர் சொல்றாரு, என்னென்ன தப்பான பலத்தாரங்களாம் எழும்புதோ மனசுக்குள்ள அதெல்லாம் இடிக்கணும். நல்ல கவனிங்கள். இயேசுநாதர் ஊழியம் செய்யும் போது ஒன்றும் இல்லாமல் அப்படியே எல்லாத்தையும் அப்படியே கெஞ்சி நான் போயிட்டு எல்லாம் நீ கேட்டுட்டு இல்லை. சமாரியா ஸ்திரீகிட்ட பேசிட்டு இருக்கிறார் பாருங்க. பேசிட்டு இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, போய் சாப்பிட வாங்கிட்டு வாங்க அப்படின்னு அனுப்புறாரு சீஷர்களை. சீஷர்கள் போனவன நல்லா சாப்பிட்டுட்டு, என்ன எங்கேயாவது ஓசியில் நல்லா சாப்பிட்றதுக்கு கொடுப்பாங்களா? ஏன்னா இருக்கா அப்படி இடம் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறீங்களா? நல்ல மட்டன் பிரியாணி, நல்ல காடை 65 எல்லாம் போட்டு உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அப்படியே எதாவது இடம்க்கா தெரிஞ்சிச்சுன்னா உலகமே அங்கே தான் இருக்கும். அப்படி எங்கேயும் கொடுக்குறது இல்லை பாருங்க. இயேசுநாதர் அனுப்புறாரு, போய் ஆகாரம் வாங்கிட்டு வாங்குறாங்க. இவங்க போய் நல்லா சாப்பிட்டுட்டு இயேசுநாதருக்கு பார்சல் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க. சமாரியா ஸ்திரீகிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு. இவங்க வந்து கொடுக்குறானுங்க. அவர் சொல்கிறார், நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன், வயிறு நிறைவாரு. இவங்க யோசிங்க, இப்போ தான் நம்ம சாப்பிட்டு இவருக்கா பார்சல் பண்ணிட்டு வரோம், இவர் எங்கேருந்து சாப்பிட்டாரு? எதுக்கு சொல்ல வரேன், ஆண்டவர் இவங்களை அனுப்பி ஆகாரம் வாங்கிட்டு சொல்லும் போது என்ன சும்மா அனுப்புனாரா? கையில் காசு கொடுத்து அனுப்புறாரு. இயேசுநாதர் கூட ஒரு ட்ரெஷரர்னு ஒருத்தனை வச்சிருந்தார். காசே இல்லாதவர் எதுக்கு ஒரு ட்ரெஷரரு? ஒன்றும் இல்லை, போகிற வழிலாம் ஒவ்வொரு வீட்டாக கேட்டு தான் சாப்பிடுவார். அப்படியே ரோட்டு ஓரமாக படுத்துக்குப்பார். அப்புறம் அங்கங்கே போய் அப்படியே ஊழியம் செஞ்சுட்டு போயிடுவார். அப்படின்னா அவருக்கு எதுக்கு ஒரு ட்ரெஷரரு? அவருக்கு எதுக்கு இப்போ 12 பேர் சீஷர்கள், 12 பேரையும் போஷித்தாரு. எத்தனை பேர் வந்தாங்க அவர்கிட்ட போஷிக்கப்பட்டாங்க. நன்மைகள் அவர் கையில் இருந்துச்சுங்க. நல்ல கவனிங்கள். இந்த உலகத்தில் இருக்கிற பொருளாதார நன்மை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்காக உபயோகப்படுத்த ரொம்ப அவசியமாய் தேவைப்படுகிற ஒன்று. நீங்க எங்கன்னா குடும்பமா போறீங்க வெளியே, என்ன போய் நின்றுட்டு ஹோட்டல் மேல நின்றுட்டு கர்த்தர் நமக்கு ஆகாரத்தை கொடுப்பார் அப்படி போய் நின்றீங்கன்னா வந்துடும் ஆகாரம்? அன்னைக்கு வானாந்தரத்தில் போஷிக்கலையா? கர்த்தர் மன்னாவை கொடுத்தார், காடையை கொண்டு வந்து பொழிஞ்சாரே, அது மாதிரி நமக்கு எங்கன்னா பொழிய மாட்டாரா? மவுண்ட் ரோட்ல போய் நின்று பொழிவாரனா? நீங்க பொழிய மாட்டாரு. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அதுக்கு நம்ம உழைப்பை ஆசீர்வதிப்பாரு, நம்ம கையில் நன்மையை கொண்டு வந்து கொடுப்பாரு, நம்ம வயிறை திருப்தி ஆக்குவார், இன்னொருத்தருடைய வயிறையும் திருப்தி ஆக்க வைப்பார், நிறைய நல்ல கிரியைகளை நம்மளை கொண்டு செய்ய வைப்பார். நான் மாத்திரம் சாப்பிட்டுக்கிட்டு நானே சாப்பிட்டு பெருந்தினியாக இருக்கிறதுக்காக கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்குறவரில்ல. என்கிட்ட கொடுத்து என்னை ஆசீர்வதிச்சு என்னை என்ன செய்கிறாரு? இன்னொருவருக்கு போய் உதவி செய்யும்படி வச்சிருக்கிறார். அந்த உதவி இன்னொருக்கு செய்கிறோம் பாருங்க. அவங்க கேட்பாங்க, ஏங்க செய்கிறீங்க? இயேசு நல்லவருங்க, என்னை இயேசு ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, உங்களுக்கு உதவும்படி என்னை அனுப்பி இருக்கிறாரு. இந்த இயேசு இன்னைக்கு என் மூலமா உங்களுக்கு உதவுறாரு. இதே இயேசு உங்களை கொண்டு அநேகருக்கு உதவி செய்யும்படி உங்களை மாத்த அவர் வல்லவராய் இருக்கிறாருங்க என்று இப்படிப்பட்ட சுவிசேஷத்தை, ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்து பலருக்கு சொல்வதற்காக ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யத்தை உன் கையில கொடுக்கிறம்பா, இந்த நன்மையான வேலையை நீ செய், இந்த நன்மைகள் நமக்கு வரணும், இந்த ஆசீர்வாதம் நமக்கு வேணும் என்கிற இந்த எண்ணங்கள் நமக்கு வரும்போது, நான் சொல்றேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகள் பலத்திருக்கிற காலத்துக்குள்ள கர்த்தர் நம்மளை நடத்துவார். எத்தனை பேர் பலத்து இருக்கணும்னு விரும்புகிறோம்? கையை வச்சு சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க பலத்து இருப்பார்கள். கையை வச்சு சொல்லுங்க. நம்ம யாரு? கர்த்தருடைய பிள்ளைங்க. நம்மளாம் எப்படி இருக்கணும்? பலத்து இருக்கணும். பலவீனமான நோஞ்சானா என்ன எப்போவும் கையேந்திக்கிட்டே அவங்க உதவி செய்வாங்களா, இவங்க உதவி செய்வாங்க, இவங்ககிட்ட போகலாமா, அவங்ககிட்ட போகலாமா, அரசாங்கம் இதை பண்ணுமா அதை பண்ணுமா, இந்த சலுகை கிடைக்குமா அந்த சலுகை கிடைக்குமா? கிடையாதுங்க. எனக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் எனக்கு வேண்டிய எல்லா நன்மையும் கரெக்டா கொடுப்பாரு. நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. கர்த்தர் உங்க தேவை சந்திச்சா மட்டும்தான் உங்க தேவை சந்திக்கப்படும். இந்த அரசாங்கம் அல்லது சலுகை கிழுகை எதுவும் உங்க தேவையை திருப்தி ஆக்கவே முடியாது. தேவன் ஒருவரால் மாத்திரம் தான் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்க முடியும். கையை சொல்லுங்க. என் குறைவுகளை நிறைவாக்கக்கூடிய ஒரே தேவன் ஆண்டவர் மாத்திரம் தான். ஏன்னா அவர் எப்படி நிறைவாக்குறாரா? தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்திலிருந்து என்னுடைய குறைவை நிறைவாக்குறார். கையை சொல்லுங்க. எங்கிருந்து நிறைவாக்குறாரு என்னுடைய குறைவை? அவருடைய நிறைவிலிருந்து என் குறைவை நிறைவாக்குறாரு.
அவர் தான் எனக்காக தரித்திரமானாரு. அவர் தரித்திரம் ஆனதுனால நான் அவருக்குள்ள ஐஸ்வர்யமானா இருக்கேன். நான் ஆசீர்வதிக்கப்பட, நான் பலருக்கு இயேசுவை பிறகு காட்டுறதுக்கு. ஏசு நல்லவருங்க, ஏசு நல்லவருங்கன்னு சொல்லிட்டு உங்க வீட்டிலேயே அது இல்லை இது இல்லை, உங்க வாழ்க்கையில இது இல்லை அது இல்லைன்னா எப்படி இருக்கும்? பார்க்குறவங்க எப்படி யோசிப்பாங்க? ஒரு முறை கேட்பாங்க, 2 முறை கேட்பாங்க, 3வது முறை உங்க வாயத்தை உங்ககிட்டே கேட்டுருவாங்க. நீங்க சொல்ற ஆண்டவர் முதல்ல உங்களுக்கு நல்லவராக இருக்கட்டும்ங்க, உங்க தேவைகளை சந்திக்கிட்டோங்கன்னுவாங்க. நல்லா கவனிங்க, இதெல்லாம் நம்ம வாழ்க்கை ரொம்ப முக்கியமானது. நம்ம வாழ்ற விதம் ரொம்ப முக்கியம். நம்முடைய சாட்சி ரொம்ப முக்கியமானது. நம்முடைய வாழ்க்கையினுடைய நிறைவு ரொம்ப முக்கியமான ஒன்று. இதுக்கு எதிராக எழும்புகிற எல்லா பலத்த அரண்களையும் இன்னைக்கு கேட்ட இந்த சத்தியத்தின் மூலமா கர்த்தர் இடிச்சு கீழே தரைமட்டமா ஆக்கணும். இல்லைன்னா இதே நிலை தான் தொடரும். நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதம் ஆகிறதுக்கு கர்த்தர் வச்சிருக்கிற வழிகளை நம்பி கர்த்தரை சார்ந்து, அதான் வேதம் சொல்லுகிறது, இந்த தேவனுடைய வார்த்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அது சொல்லியிருக்கிறபடியெல்லாம் செய்யும் போது கர்த்தர் சொல்றார், நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், நீ எப்படி இருப்பாய்? புத்திமான. எத்தனை பேர் புத்திமானா இருக்கணும்னு விரும்புறீங்க? இந்த சத்தியங்கள்லாம் உங்களை அப்படி புத்திமான ஆக்கட்டும், தெளிவடையட்டும். எதுவுமே எனக்கு தடை கிடையாது, எதுலையும் நான் குறையில் இருக்க வேண்டியதில்லை. ஏன்னா எனக்கு என் தேவன் எல்லாவற்றையும், ஒன்றும் இல்லாத போதே எனக்கு கொடுத்த தேவன் இன்னைக்கு என்ன கர்த்தர் கைவிட்டுருவாரா? எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? ஒன்றும் இல்லாத போதே எனக்கு கொடுத்தாரே. ஜீரோல ஆரம்பிச்ச எத்தனையோ பேர் நம்ம இங்க இருக்கிறோமே, ஜீரோல ஆரம்பிச்சீங்களே, கர்த்தர் இன்னைக்கு இவ்வளவு தூரம் உயர்த்தி கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த இடத்துல இருந்து இன்னும் உயர்த்த அவரால் முடியாதா? தாராளமா செய்வார். ஏராளமா செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தேவனை நீங்க நம்புங்க, அவரை பற்றி பிடிங்க. இந்த தேவன் எந்த சூழ்நிலையிலும் உங்களை அவர் கைவிடவே மாட்டார். கையை உயர்த்தி சொல்லுங்க, இந்த தேவன் என்னை எப்பொழுதும் கைவிடவே மாட்டார். ஆனா நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், ஐஸ்வர்யத்தின் மேல நம்ம நம்பிக்கையை வைக்கக்கூடாது. அந்த ஐஸ்வர்யமான போல துக்கப்பட்டு சுருங்கி போய், மூஞ்சி சுருங்கி போய், அவன் வாழ்க்கையில சந்தோஷத்தை இழந்து நிம்மதியை நிமிர்ந்து நிற்க வேண்டியவன் கூனி குறுகி போனான் பாருங்க. நான் சொல்றேன், இந்த சத்தியத்தை கேட்கிற நம்மளெல்லாம் இன்னைக்கு இது வரைக்கும் கூனி குறுகி இருந்தா, இனிமே கர்த்தர் நிமிர்ந்து காரியங்களை செய்ய கர்த்தர் நம்மளை பலமுள்ளவர்களாய் பலத்திருக்கும்படி கர்த்தர் மாட்டுகிறார். இந்த கேட்ட அந்த சத்தியங்களை உங்க வாழ்க்கையில இதுக்கு எதிராக எழும்பி இருக்கிற ஏதாவது பலத்த அரண் உள்ள வந்திருக்கா? தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமா இப்ப நான் சொன்னதுக்கு எதிராக உங்களுக்கு எல்லாம் உள்ள வந்திருக்கா? அப்படின்னா அதை இடிக்கணும். இன்னைக்கு கேட்ட சத்தியத்தின்படி, ஆண்டவரே உம்முடைய சீஷர்களை ஒன்னும் இல்லாத போது அனுப்புனீர். அவங்கள பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், ஏதாவது குறைப்பட்டுச்சா? அவங்க சொல்றாங்க, ஒன்றுக்கும் குறைப்படலை. எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்ல முடியும், ஆண்டவரே நீர் என்னுடைய ஆண்டவரா மாறினதுலேருந்து நான் ஒன்றுக்கும் குறைப்படலை? எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்ல முடியும், ஏசு என்னுடைய ஆண்டவராக மாறின பிறகு நான் ஒன்றுக்கும் குறைப்படலை. குறை வந்துச்சு, ஆனா அந்த குறைவெல்லாம் நிறைவாக்கி இது வரைக்கும் என்ன தூக்கி வச்சிருக்கிறீர் ஆண்டவர். எத்தனை பேர் அப்படி சொல்ல, இது வரைக்கும் என்ன தூக்கி நிறுத்தி இருக்கிறீரே? ஏன்னா அவருடைய புகழை பலருக்கு சொல்றதுக்காக, அவருடைய வல்லமையை ஜனங்கள் நடுவே விவரிப்பதுக்காக. நீங்க அப்படி கர்த்தர் யோசித்து பாருங்க, உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து உங்க கையில கர்த்தர் பொருளாதார நன்மையை, உங்க உழைப்பை கர்த்தர் ஆசீர்வதித்து உங்க கையில ஆண்டவர் வருமானத்தை கொண்டு வரும்போது, அதை வச்சு இன்னொருவருக்கு நீங்க உதவி செய்யக்கூடிய நிலையில இருப்பீங்கன்னா அது எப்படிப்பட்ட சாட்சியா இருக்கும்? அது எவ்வளவு மகிமை ஆண்டவர் கொண்டு வரும்னு யோசித்து பாருங்க. அது இல்லாம நான் இன்னும் எனக்கு யாராவது உதவி செய்வாங்களா, எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களா, நான் அவங்ககிட்ட போலாமா, இவங்ககிட்ட போய் என் கஷ்டத்தை சொல்லலாமா அப்படின்னா அது எப்படி மகிமையை கொண்டு வரும் ஆண்டவர்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. பரலோக தகப்பன், உங்களை உண்டாக்குன ஆண்டவர், அவர் எல்லா நிறைவுக்கும் உரிய ஒரு தேவன். உங்களை யாருகிட்டயா போய் கையேந்து விடுவாரா? அங்க போய் கேளு, இங்க போய் கேளு, ஆண்டவர் சொல்லுவாரா? சில சொல்றான், ஆண்டவர் சொன்னார் உங்ககிட்ட போய் கேட்க சொல்லி அப்படின்னு. நான் கேட்கிறேன், எப்படிங்க சொல்லுவாரு? உங்களுக்கு போஷிக்க அவருக்கு எல்லா ஆற்றலும் இருக்கும் போது அவர் எப்படி நீ அங்க போய் இவங்களை போய் கேளு, அவங்கள போய் கேன்னு சொல்லுவாங்க? நான் சொல்றேன், ஒரு நாள் அப்படி அனுப்ப மாட்டாங்க. நான் என் ஊழியத்தில் வந்து இத்தனை வருஷம் செய்கிறேன், ஒரு இடத்திலும் போய் ஆண்டவர் அவங்ககிட்ட போய் சொல்லு, இவங்ககிட்ட போய் சொல்லு சொன்னதே இல்லை. எனக்கு தெரியும் கர்த்தர் எல்லாவற்றையும் எனக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். தேவையானதை கரெக்டான நேரத்தில் அவர் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அதை கொடுக்கும் போது அதை எடுத்து நான் ஆண்டவருக்கு உபயோகப்படுத்துறேன். ஆண்டவருக்கான வேலைகளை அதை கொண்டு செய்கிறேன். ஆண்டவர் கொடுக்கிறத ஆண்டவருக்கு என்று உபயோகம். நான் சொல்லிட்டேன், ஆண்டவரே நானே உமக்குரிய ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுக்கிற எல்லாம் உம்முடையது தான். இப்படிப்பட்ட மனநிலை ஒரு கிறிஸ்தவனுக்கு வருமானால்
அவன் கையில கர்த்தர் ஏராளமான பணப்பைய கொடுப்பாரு, ஏராளமான பொருள் பைய கொடுப்பாரு, ஏராளமான பல நன்மைகளை கொடுப்பாரு. அது வராத வரைக்கும் பை காலியா தான் இருக்கும். சில ஜெபம்லாம் தாரோம் ஆண்டவரே, தாரோம் ஆண்டவரே, தாரோம் ஆண்டவரே, எப்ப பண்ணாலும் தாரோம் 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 தாரோம். ஆண்டவர் கேட்பாரு, எதுக்கு எதுக்கு எதுக்குன்னு கேட்பாரு. திருப்பி அவங்க தாரோம் ஆண்டவரே, தாரோம் ஆண்டவரே, தாரோம். ஆண்டவர் கேட்பாரு, ஏன் ஏன் எதுக்கு எதுக்கு அப்படின்னா பதில் இருக்காது. ஆண்டவர் எனக்கு வேணும், ஆண்டவர் எனக்கு வேணும். ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு கொடுக்கறதெல்லாம் எடுத்து நான் உன்னை கொண்டு செய்யணும்னு திட்டமிட்டிருக்கிற வேலையை நீ செய்வாயானால். கர்த்தர் சொல்றாரு, அவர் எந்த குறையும் இல்லாம நம்ம மூலமா இந்த உலகத்துல செய்து முடிக்க வேண்டிய வேலைகளை வெற்றிகரமாய் செய்ய கர்த்தர் வல்லவர். எத்தனை பேருக்கு தெரியும் உங்களை கொண்டு பல காரியங்களை செய்யணும் திட்டமிட்டிருக்காரு தெரியுமா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை கொண்டு ஆண்டவர் நிறைய வேலையை செய்ய போறாரு. சொல்லுங்க, உங்களை கொண்டு. நல்லா சொல்லுங்க இந்த வார்த்தை, உங்களை கொண்டு கர்த்தர் என்ன பண்ண போறாரு? மேல இருக்கிறவங்கள சொல்லுங்க, உங்களை கொண்டு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை கொண்டு கர்த்தர் நிறைய வேலையை செய்ய போறாரு. அதனால கர்த்தர் உங்க கையில் நிறைய கொடுப்பாரு. இன்னைக்கு இந்த சத்தியத்தெல்லாம் கேட்க வச்சிருக்காருல்ல, என் இருதயம் எங்க இருக்குன்னு செக் பண்ணுங்க. இன்னும் அந்த பணத்து மேல, இன்னும் பொருள் மேலேயும், இன்னும் உலக ஆசை மேலேயும் இருக்கா? இல்ல ஆண்டவரே, ஒன்னு இல்லாம ஆரம்பிச்ச போது எனக்கு நீர் எல்லாமா இருந்தீர். அதான் தாவீது சொல்றான், ஆண்டவர்கிட்ட போய் நிற்கும் போது சொல்றான், ஆண்டவரே நான் சிறிதா இருந்த போதும் நீர் எனக்கு எல்லாமா, நான் ஒன்னு இல்லாத போதும் நீர் எனக்கு எல்லாமா, என்ன நீர் ராஜாவாக்கி வச்ச பிறகு நீர் தான் எனக்கு என்னவா இருக்கிறீர், எல்லாமா இருக்கு. அதனாலதான் பாருங்க, அவனுக்கு உரியதெல்லாம் எடுத்து ஆண்டவர் கொடுக்க முடிஞ்சு. வேதம் சொல்லுது, அந்த தாவீது ஒரு மனுஷன் தேவனுக்கு என்று தன்னுடைய எல்லா ஆஸ்தியையும் எல்லா செல்வத்தையும் ஆண்டவர் கொடுத்தானா? எப்படிங்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவன் சொல்றான், ஆண்டவரே இதெல்லாம் உம்முடையது, உங்ககிட்ட இருந்து வாங்கினதை உமக்கே மறுபடியும் கொடுக்கறதுல எனக்கு மனரம்யமா இருக்குன்றான். இந்த வாஞ்சைய எங்களுக்குள்ள உண்டாக்கி வச்சிருக்கிறீரே, இப்படிப்பட்ட இருதயம் நம்ம இருதயமா மாறும். நான் சொல்றேன், எவ்வளவு தடை வந்தாலும் அந்த தடைகளெல்லாம் உடைச்சி நமக்கு நேராக நன்மைகளை கர்த்தர் கொண்டு வந்து சேர்ப்பார். கையை வைத்து சொல்லுங்க, எல்லா தடைகளும் எனக்கு நேராக உடைக்கப்படும். சொல்லுங்க, வயத்திறந்த எல்லா தடைகளும் எனக்கு நேராக உடைக்கப்பட்டு எனக்கு வர வேண்டிய நன்மையெல்லாம் கர்த்தர் கொண்டு வந்து என் கையில சேர்ப்பாரு. அதை எடுத்து நான் கர்த்தருக்கெண்டே உபயோகப்படுத்துவேன். நல்ல வாயத்தை சொல்லுங்க, அதெல்லாம் என்கிட்ட கொஞ்சம் சேர்ப்பாரு, அதை எடுத்து நான் கர்த்தருக்கெண்டே உபயோகப்படுத்துவேன். என்னையே கர்த்தருக்கெண்டு உபயோகப்படுத்துறேன். இப்படி உபயோகப்படுத்தி பாருங்க, இன்னைக்கு இருக்கிற நிலையெல்லாம் மாறும். உங்களை அற்பமா பார்த்தவங்க நடுவே கர்த்தர் உங்களை மகிமையாக்கி காட்டி ஆண்டவருடைய புகழை உங்க மூலமா ஆண்டவர் இன்னும் மகிமைப்படுத்த அவர் வல்லமை உள்ள தேவனார். எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே இப்படி உமக்கு சாட்சி உள்ள ஒரு நிலையில என்னை வாழ நான் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்றவங்க இடத்துல எழுமி நிற்போம், நம்ம ஜெபம் பண்ணலாம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அற்புதமான மதியான நேரத்தில் நீர் எங்களை கேட்க பண்ணின இந்த சத்தியங்கள், இதெல்லாம் நிஜமான சத்தியம். உம்முடைய வாழ்க்கையில் நீர் மாம்சத்தில் வாழ்ந்தபோது நிரூபித்த உண்மைகள் இதெல்லாம். இன்றைக்கு அந்த உண்மையில நாங்க வாழ இன்னைக்கு எங்களுக்கு நீ கற்றுக் கொடுத்திருக்கிறீர். இதெல்லாம் நீர் உம்மிடத்துல வந்த ஐஸ்வர்யவான பார்த்து சொல்லி சீஷர்களுக்கு நீர் சில காரியங்களை சொல்லி புரிய வச்சிரு. இன்றைக்கு நாங்கெல்லாம் உம்முடைய சீஷர்களா இருக்கிறோம். எங்களுக்கு இன்னைக்கு இந்த ஆண்டவரை சத்தியத்தை எடுத்து எங்களுக்கு விளக்கி சொல்லி, இங்க இருக்கிற நாங்க யாராவது ஆண்டவரை பொருள் மேலேயோ பணத்தின் மேலே எங்க நம்பிக்கை வச்சிருப்போனா, ஆண்டவர் அதுல இருந்து எங்களை வெளியே கொண்டு வருவதுக்கு அந்த பலத்த அரண்களை இடித்து ஆண்டவரை உங்க மேல உள்ள நம்பிக்கையில நாங்க ஆண்டவரை எங்களை நாங்க மனம் திரும்பி எங்களை இருதயத்தை உமக்கு நேராக திருப்பி எங்க கவனம் எங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் ஒன்னு இல்லாத போது எங்களுக்கு கொடுத்தவர் நீர் தான் ஆண்டவரே. எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? ஆண்டவரே, ஒன்னு இல்லாம ஆரம்பித்த என்னுடைய வாழ்க்கையை இன்னைக்கு இவ்வளவு தூரம் உயர்த்தி கொண்டு வந்திருக்கிறீங்களே ஆண்டவரே, இனிமேலும் உயர்த்த போகிறவர் நீர் ஒருவர் மாத்திரம் தான். எத்தனை பேர் அதை அனுபவிக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க வாயத்திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே ஒன்றுமில்லாமல் ஆரம்பித்தேன் ஆண்டவரே, நான் இவ்வளவு தூரம் வருவேன்னு நிறைய பேர் நினைக்கலையே ஆண்டவரே, நானே நினைக்கலையே ஆண்டவரே, ஆனா இன்னைக்கு இவ்வளவு தூரம் என்னை தூக்கி வைத்திருக்கிறீங்களே ஆண்டவரே, இதுக்கு மேலையும் உயர்த்த போகிறவர் நீர் தான் ஆண்டவரே, இதுக்கு அதிகமா செய்ய போகிறவர் நீதான் ஆண்டவரே, என்ன கொண்டு அதிகமான வேலையை நீ செய்ய போகிறீரே, இது எல்லாவற்றுக்கும் நான் பாத்திரவானா இருக்க, என் இருதயம் எப்பவுமே உங்க மேல இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. ஒரு நாளும் என் இருதயம் உம்மை விட்டு திரும்ப கூடாது. சொல்லுங்க வாயத்திறந்த, இயேசுவே எங்க இருதயம் உம்மை விட்டு திரும்பவே கூடாது. எத்தனை பேர் சொல்றீங்க வாயத்திறந்த? நல்லா சொல்லுங்க, ஆண்டவரே எங்க இருதயம் உங்க விட்டு திரும்ப கூடாது, உங்க சத்தியத்தை விட்டு திரும்ப கூடாது ஆண்டவரே, உங்க வழியை விட்டு நாங்க திரும்ப கூடாது ஆண்டவரே, இந்த சத்தியத்தை கேட்கிற இந்த சபை ஐக்கியத்தை விட்டு நாங்க திரும்ப கூடாது. இதுலயே நாங்க நிலைத்திருக்கும் போது
எங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரங்களாய், உம்முடைய புகழை சொல்லுகிற நபர்களாய் எங்களை நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். ஆண்டவரே, இன்றைக்கு உடைக்க வேண்டிய தப்பான பலத்த அரண்களெல்லாம் இன்னைக்கு நீர் போதித்த எங்களை கேட்கப்பன இந்த சத்தியத்தின் மூலமாய் எங்களுக்குள்ள அந்த பலத்த அரண்கள்லாம் இடித்து நீர் உடைத்து நிர்மூலமாக்கி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நீர் உருவாக்கின, நீர் ஆண்டவரே ஆரம்பித்திருக்கிற இந்த நல்ல பலத்த அரண்ல எங்க வாழ்க்கை தொடர்ந்து கட்டப்பட நாங்கள் இன்னும் உமக்கு மகிமையாய் வாழ இந்த பிளஸிங் சென்டர் சபை, இந்த சபையில் வருகிற ஒவ்வொரு ஆத்துமாவும் இப்படி அவருடைய வாழ்க்கை கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால நன்மையினால் நிரப்பப்பட அந்த அத்தனை நன்மையும் எடுத்து உம்முடைய பிள்ளை உமக்கென்றே அதை உபயோகப்படுத்த, தங்களையே உமக்கென்று உபயோகப்படுத்துகிற பாத்திரங்களாய் உம்முடைய பிள்ளைகளை நீர் உபயோகப்படுத்தி மகிமைப்படும். எல்லா கன மகிமை துதி உமக்கு தருகிறோம். உம்முடைய பிள்ளைகள் படைக்க இருக்கிற காணிக்கை, தசம பாகம், பொருத்தன காணிக்கைகள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வோம். சமாதானத்தோடு உம்முடைய பிள்ளைகளை அனுப்புவோம். இந்த வாரம் உம்முடைய பிள்ளைகள் செய்கிற பிரயாணங்கள், வேலை, புது புது முயற்சிகள், ஆண்டவரே வேலைக்காக காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் நன்மைக்கு எதுவாய் நடக்கட்டும். கர்த்தரின் ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும். இந்த வாரம் எங்கள் சபையில் நடக்கிற FGBS ஊழியத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். எங்கள் பிள்ளைங்கள்லாம் இந்த நாட்களில் கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறார்கள் என்கிற அந்த பெரிய சந்தோஷத்தினால ஒவ்வொரு பெற்றோரையும் நீர் நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அற்புதமான காரியங்களை செய்யும். எல்லா கன மகிமை துதி உமக்கே தருகிறோம். ஏற்றுக்கொள்ளும் மகிமை அடையும். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.